ஹைடா, திஸ் இஸ் ஃப்ரம் மோமோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு மீன் ஒன் ஷாட் தான். இது வந்துட்டு ஹே ஹேட் மீ பிகாஸ் ஆஃப் ஐம் அன் ஆர்ஃபன். ஓகேங்களா, இதை ஒன் ஷாட்டோட டைட்டில் நேம். ஓகேங்களா, அப்படியே ஸ்டோரிக்கில் போகலாம். இங்கே ஒரு பர்சன் தான் ரொம்ப ஒரு மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு ஒரு பர்சனை வந்துட்டு கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ப்ளீஸ் இங்கே பாருங்கள், வேணாம் டேயாங், என்னை விடுங்க அப்படி சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது டேயாங், விடுங்க அப்படி சொல்கிறாங்க. தப்பு, நீங்கள் ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்க, போங்க, தள்ளி போங்க அப்படி சொல்கிறாங்க. நான் ஏன் தள்ளி போகணும், நான் உங்கள் ஹஸ்பண்ட் தானே அப்படி சொல்கிறாங்க. டேயாங் ப்ளீஸ் டேயாங் விடுங்க, எனக்கு பயமாக இருக்குது டேயாங்கிறாங்க. ஏன் என்னை மேரேஜ் பண்ணிக்க எனக்கு பயமாக இல்லையா அப்படி சொல்கிறாங்க. டேயாங் பாருங்கள், இது ஆன்ட்டி தான் டிசைட் பண்ணாங்க, ப்ளீஸ் விடுங்க டேயாங் ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. அப்போ நீ ஓகே சொன்னல அப்படி சொல்கிறாங்க. டேயாங் வேணான்றாங்க. அப்போ ஹஸ்பண்டுன்னு சொல்லி ஓகே பண்ணி தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள், உங்களுக்கு தான் எனக்கு பிடிக்காதுல்ல டேயாங்கிறாங்க. பிடிக்காதான், ஆனால் நீ தான் என்னோடய ஹஸ்பண்ட் அப்படி சொல்கிறாங்க. ப்ளீஸ் டேயாங் வேண்டாம் டேயாங்கிறாங்க. எனக்கு வேணும் அப்படி சொல்கிறாங்க. வேண்டாம் டேயாங்கிறாங்க, எனக்கு வேணும்னு சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு கத்தக்கூடாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு ஜெமீன். அப்படியே பெயினில் துடிச்சு ஆமாடாங்கிறது டேயாங்கன்னு ஜெமீன் தான். ஜெமீன் வந்துட்டு வேண்டாம் டேயாங் ப்ளீஸ் டேயாங் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, உன் ஹஸ்பண்ட் தானே நானே அப்படி சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நெக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ட்ரிங்க் பண்ணுறாரு, வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. இப்போ ஜெமீன் தான் டேயாங் நீங்கள் ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்க டேயாங் ப்ளீஸ் டேயாங்கிறாங்க. நான் ட்ரிங்க் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும், இப்போ எனக்கு நீ வேணும் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படின்னா கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. பைட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அங்கங்கே ஒரு மாதிரி எக்கி மார்க்ஸாக கொடுக்குறாரு. டேயாங் வேண்டாம் பயமாக இருக்குது, வலிக்குது டேயாங்கிறாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு ரொம்ப டே வந்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்துகிட்ருக்காரு. அப்படி தான் ஒரு நைட் ஃபுல்லாக அப்படி தான் போயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜெமீன் அவ்வளோ வந்துட்டு ஒரு மாதிரி டேர்ஸ் அப்படி வந்துகிட்டே இருக்குது. இப்போ ரெஸ்ட் ரூமில் தான் இருக்காரு, குளிச்சிட்ருக்காரு. அவ்வளோ டேர்ஸ் வந்துட்டுருக்கு. ஷவர் கடையில் நின்றுட்டுருக்காரு. எனக்கு ஏன் இப்படி நடக்கணும், அவருக்கு என்னை பிடிக்காதில்ல, அப்புறம் ஏன் அப்படி டச் பண்ணுறாரு, என்னை பிடிக்கலன்னா விட்டுற வேண்டியது தானே, ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழறாரு. அழுதுட்டு இல்லை வேண்டாம், அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க, அவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க, இவங்க என்ன இப்படி பண்ணாங்கன்னு தெரிஞ்சா வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அழாத ஜெமீன் சொல்லிட்டு அவரே ஒரு டேஸ்ட்லாம் வைப் பண்ணிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா ரொம்ப அழகாக வந்துட்டு அந்த ஹிக்கி மார்க்ஸாக இருக்குல்ல, அதில் ஒரு ஃபவுண்டேஷன் க்ரீம் மாதிரி வச்சு மறைச்சிட்டு ஒரு ட்ரெஸ் போட்டு வெளில வராரு. இங்கே நல்லா தூங்கிட்டுருக்காரு. அப்படியே ஏஞ்சி பார்க்குறாரு. பார்த்தா ஜெமீன் தான் வந்துட்டு ரெஸ்ட் ரூம்லேருந்து வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே போகலான்ட்டு போகிறாரு. அப்போ ஒரு டேங் தான் ஏய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இப்போ ஜிமின் திரும்பி பார்க்குறாரு. என்ன டேயாங் அப்படி சொல்கிறாங்க. இங்கே வா அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பயந்துட்டே போய் நின்றுட்டுருக்காரு. சொல்லுங்க டேன்றாங்க. பக்கத்தில் இழுக்கிறாரு. வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு, என்ன நைட் நடந்தாலும் ஞாபகம் இருக்கா இல்லையான்றாங்க. அவரை போய் பார்க்குறாரு. நீங்கள் ட்ரிங்க் தானே பண்ணியிருந்தீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் நான் ட்ரிங்க் பண்ணேன், எனக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறியா அப்படி சொல்கிறாங்க. டேயாங் அது வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க. இங்கே நடந்தது ஏதாவது அம்மாட்ட சொல்லுவேன்றாங்க. இல்லை சொல்ல மாட்டேன் டேயாங், நான் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. நீ சொல்லவும் கூடாது சரியா, நான் அவனோட ஹஸ்பண்ட், எனக்கு ஃபுல் ரைட்ஸ் உன் மாதிரி இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஜிமின் நினைக்கிறாரு, ஆனால் உனக்கு தான் என்னை பிடிக்காதுல, பிடிக்காமல் எப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் தான் நினைக்கிறாரு. பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் உன்னோட ஹஸ்பண்டாக ஒரு ஒய்ஃபாக நீ டியூட்டியை பண்ணி தான் அவனுக்கு புரியுதா அவனுக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் ரொம்ப பயந்துட்டே சரி டேயாங் அப்படி சொல்கிறாங்க. போ அப்படி சொல்கிறாங்க. இங்கே வா அப்படி சொல்லிட்டு அகைன் எடுத்து ஒரு மாதிரி லிப்பில் மார்னிங்கே பயங்கரமாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. ஜிமினுக்கு அவ்வளோ பயம், ஒரு மாதிரி பெயினாக இருக்குது. ப்ளீஸ் டேயாங் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டேப் பண்ணுறாரு. ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இப்போ அப்படி சொல்லிட்டு விட்டுறாரு. நம்ம ஜிமின் கீழே வந்துடுறாரு. டேர்ஸாக வருது. அந்த டேர்ஸ்லாம் வைப் பண்ணிட்டு அப்படியே கீழே வர்றாரு. கீழே வந்து பார்த்தா இங்கே தான் நம்ம ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. அம்மான்றாங்க. குட் மார்னிங் தங்கம்ன்றாங்க. குட் மார்னிங்மா அப்படி சொல்கிறாங்க. அம்மா நான் ஹெல்ப் பண்ணவா குக் பண்ணேன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் மட்டும் சொல்லியிருக்கிறேன், நீ ஹெல்ப் பண்ண வேண்டாம், நானே குக் பண்ணுவேன். இங்கே பாரு எவ்வளோ மைட் இருக்காங்க, நானும் அப்படி இருந்துமே நான் குக் பண்ணுவேன். எதுக்குன்னா உனக்கு என்ன பிடிக்கும், நான் குக் பண்ணி தரணும்ல, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அம்மா எனக்கு எல்லாமே பிடிக்குமா, நீங்கள் எது குக் பண்ணி கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான் சொல்கிறாங்க. எது குக் பண்ணாலும் ஓகே வான்றாங்க. ஓகேன்றாங்க. சரி ஆஃபீஸ்க்கு நான் லஞ்ச் பேக் பண்ணி தரேன் வான்றாங்க. ஓகேமான்றாங்க. ஏன்னா ஜிமின் வந்து ஒர்க் பண்ணுறாங்களா ஓகேங்களா. ஜிமின் வேறு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு கம்பெனியோட செய்வோம் ஓகேங்களா. ஜிமின் வந்துட்டு மேரேஜ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 1 month ஆகும். நம்ம ஜிமின் அண்ட் டேக்கு நடந்தது வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான். அதுவும் டேயோட அம்மா தான் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு ஸ்டோரி போக புரியும். இப்போ ஜிமினோட அம்மா தான் கேட்குறாங்க, டேயோட அம்மா கேட்குறாங்க. ஜிமின்றாங்க அம்மான்றாங்க, நீ ஒன்று ஓகே தானே, நல்லா இருக்கலன்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கு பண்ணுறாங்க. அப்புறம் என் ஐஸில் ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி அம்மா ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் போயிட்டு டேயோட அம்மா போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சுப்பா என்ன அப்படி சொல்கிறாங்க. ஏதாவது உடம்பு சரியில்லையா சொல்கிறாங்க. இல்லைம்மா ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இங்கே பாரு, ஏதோ இருந்தாலும் அம்மாட்ட சொல்லணும், என்ன இருக்குன்னு, இது உன்னோட வீடு, உனக்கு எல்லாமே
எல்லா ரைட்ஸுமே உனக்கு இருக்குது, உனக்கு என்ன வேணாலும் அம்மா வாங்கி தருவேன், என்னன்னாலும் சொல்லு சரியான்றாங்க. நீ ஆசைப்பட்ட உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்காக தான் நான் வந்துட்டு உன்னை ஜாபுக்கு அனுப்புகிறேன், ஓகேவா? என்ன மாதிரியே நீ இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால தான் நானும் வந்துட்டு உன்னை வந்துட்டு ஜாபுக்கு அனுப்புகிறேன், ஓகேவா? மற்றபடி நீ வந்து கஷ்டப்பட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் ரொம்ப ஹாப்பியாக தான் போகிறேன், அங்கே ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. அப்படியா? அவங்க ஆமாம்மான்றாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இங்கே வா அப்படி சொல்லிட்டு காஃபி போட்டு கொடுக்குறாங்க. அது குடி அப்படி சொல்கிறாங்க. பக்கத்துலேயே உட்காந்துட்டு ஜிமினுமே வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு மைண்டில் திங்க் பண்ணுறாரு. நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டதே உங்களுக்காக தான், உங்களோட இந்த லவ் இந்த கேருக்காக தான் நான் வந்து உங்களை இந்த வீட்டுக்கு மேரேஜ் பண்ணி வந்துட்டேன். அந்த மேரேஜுக்கு நான் ஒத்துக்கிட்டதுக்கு அது ரீசன் நீங்கள் மட்டும்தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமின் வந்துட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு அம்மா நான் போய்ட்டு ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ்க்குன்றாங்க. எந்திரிச்சிட்டானான்றாங்க. தெரிலம்மா எந்திரிச்சிப்பான்னு நினைக்கிறேன்றாங்க. சரி ஓகே அவன் எந்திரிச்சு ரெடி ஆகட்டும், நீ போய்ட்டு ரெடி ஆகிட்டு வா, நான் உனக்கு லஞ்ச் நான் பேக் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. சரிம்மா சொல்லிட்டு இங்கே ஜிமினை தான் வந்துட்டு மேலே வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இங்கே பார்த்தா நல்லா குடிச்சிட்டு வந்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. எப்படின்னா ஒரு மாதிரி டவலோடு நின்றுட்டுருக்காரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஷை கிடையாது, அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி காக்கூராக இருக்குது பார்க்குறதுக்கு. அவர் அப்படியே டேர்ன் பண்ணிக்கிறாரு. இப்போ டேர்ன் பண்ணிட்டு அவர் ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ வெளில போகலான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இங்கே வேறு ரூமில் போய் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரெஸ் எடுத்துகிட்டு போக அப்படியே நம்ம தான் ஜிமின் அப்படியே பிடிச்சி எடுக்கிறாரு பக்கத்தில். விடுங்க அப்படி சொல்கிறாங்க. எங்கே போகிறேன்னு சொல்கிறாங்க. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது தானே உன்னோட ரூம் அப்படி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுன்றாங்க. நான் பண்ணி அப்படி சொல்கிறாங்க. இல்லை வேணாண்டேன்றாங்க. பண்ணுன்னு சொன்னேன்னு சொல்கிறாங்க. ஜிமினுமே வந்துட்டு அப்படியே அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாரு. இங்கே பாரு டை யாருக்கு போட்டு விடுவான்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் ஒரு மாதிரி பார்க்குறாரு. இங்கே வந்து பண்ணுன்னு சொன்னேன்னு சொல்கிறாங்க. ஜிமினும் போய் பக்கத்தில் போயிட்டு அந்த டை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. ஒரு மாதிரி ஜிமின் அப்படியே குறுக்குறுன்னு பார்த்துட்டே இருக்காரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து ஜிமினுக்கு பிடிக்காதுன்னு அவர் சொல்லியிருப்பார் மேரேஜான ஃபர்ஸ்ட் டேவே. ஏன்னா நீ வந்து ஆர்ஃபன்லேருந்து வந்த பையன், என்னுடைய அம்மா வந்து உன்னை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம பக்கத்தில் ஜிமின் போகவே மாட்டார். ரொம்ப பயப்படுவார். அப்படி தான் ஃபோர்ஸ் கூட பண்ணுவார். எது பண்ணுறதா இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவார். அந்த ரீசனால் தான் அந்த ஜிமின் வந்துட்டு இப்படி பயப்படுறாரு. ஒரு மாதிரி இவர் வந்து டையை அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. அப்படி நம்ம என்ன பண்ணுறாருன்னா ஜிமினோட ஹிப்புக்கிட்ட ஹேண்டை பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறாரு. அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்க முடியாது பாருன்னு சொல்கிறாங்க. அவரும் நிமிர்ந்து பார்க்குறாரு. உன்னோட ஆஃபீஸில் யாருக்கிட்டே நான் ஃப்ளட் பண்ணுறேன் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் அந்த மாதிரி பர்சனே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு வச்சுக்கேன். இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு அவர் ரைட்டாக அப்படியே ஒரு நெக்குக்கிட்ட போகிறாரு. போயிட்டு பயங்கரமாக ஒரு ஃபைட் பண்ணுறாரு பண்ணிவிட்டு அப்புறம் நான் யாருன்னு காமிக்க வேண்டியது இருக்கும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்படி எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதான் உனக்கு நல்லது இப்போது அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜிமின் வந்துட்டு கீழே அவரோட பேக் எடுத்துகிட்டு அவர் கீழே வராரு. பின்னாடியே டேவும் பேக் எடுத்துகிட்டு வராரு. அப்போ ஜிமினோட அம்மா டேவோட அம்மா 2 பேரும் பார்க்குறாங்க. 2 பேரும் வாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த 2 பேரும் வந்து உட்காடுறாங்க. வந்துட்டு உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டேன் ஜிமின் தான் சொல்லிட்டு ஜிமின் தான் சர்வ் பண்ணுறாங்க. அப்படியே அவங்க அம்மா முறைச்சி பார்க்குறாரு. இன்னொரு மெய்டு வந்துட்டு டேக்கு வந்து சர்வ் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு நிறுத்துங்க அப்படி சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் எனக்கு சர்வ் பண்ண மாட்டீங்களா சொல்லி கேட்குறாங்க. சர்வ் பண்ணுறேன்டா இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சர்வ் பண்ணுறாங்க. அவங்க அம்மா ஜிமினுக்கு போயிட்டு இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி விட்றாங்க. ஜிமினுமே ரொம்ப ஹாப்பியாக அவங்க அம்மா பார்த்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின்ட்டே தான் பார்க்குறாங்க. இப்படி தான் அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எல்லாத்தையுமே நீ உனக்குன்னு சொந்தமாக்கிக்கிட்ட. எனக்கு தெரியல என்னோடய அம்மா ஏன் உன்னை இவ்வளோ லவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. எல்லாமே நீ உனக்கு பிடிச்ச மாதிரி அந்த வீட்டில் நடக்குது. ஃபுட்டு எல்லாமே உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அவங்க பார்த்து பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு எதனால் உன்னை அப்படி பிடிக்கிறது எனக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு அவ்வளோ லவ் கேர் உன் மேலே தான் கொடுக்குறாங்க. அதனால தான் உன் மேலே எனக்கு இவ்வளோ கோவம் வருது அப்படி சொல்லிட்டு நம்ம நினைக்கிறாரு. இப்போது டேயோட அம்மா தான் பார்க்குறாங்க. என்ன நீ சாப்பிட்லையான்னு சொல்கிறாங்க. சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ டேயோட அம்மா வந்துட்டு டேக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஃபீட் பண்ணுறாங்க. அவர் அதையும் சாப்பிட்டுக்கிறாரு. இப்போ கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி பத்திரம் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஜிமின் தான் அவனோட லஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் வந்து வாங்கிக்கிறாரு. இப்போ ஜிமின் வந்துட்டு வெளில தான் வராரு. வெளில வந்துட்டு ஒரு கேபுக்கு தான் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாரு. இங்கே பாரு அப்படி சொல்கிறாங்க. என்ன டே அப்படி சொல்கிறாங்க. நான் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறாங்க. இல்லை வேணாம் டே நான் போய்க்கிறேன் அப்படி சொல்கிறேன்ல வா அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜிமினுமே வேறு வழி இல்லாமல் அவர் கூட வந்து போயிட்டு காரில் போய் உட்காந்துக்கிறாரு. வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட ஆஃபீஸ் போயிட்டு இல்லட்டே நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இல்லை கொஞ்சம் முன்னாடியே விட்டுறீங்களா அப்படி சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு ட்ராப் பண்ணிடுறாரு. இவருமே இறங்கிட்டாரு. இங்கேருந்து டேரெக்டாக அவரோட ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. இங்கே ஜிமினோட ஆஃபீஸில் தான் ஒரு பர்சன் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஜிமின்றாங்க. என்னன்றாங்க. எப்படா வந்தேன்றாங்க. இப்போ தான்றாங்க. அம்மா என்ன இன்றைக்கி பஸ்ஸில் வரலையான்றாங்க. பஸ் கேப் எதுவும் வரலையான்றாங்க. இல்லை இன்றைக்கிண்ணா அப்படின்றாங்க. இன்றைக்கின்றாங்க. இல்லை கொஞ்சம் டைம் ஆகிடுச்சா அதான் நான் அப்படியே கொஞ்சம் லிஃப்ட் கேட்டு வந்துட்டேன்றாங்க. லிஃப்ட் கேட்டு வந்தியா. ஆமாம் லிஃப்ட் கேட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜிமினுக்கு வந்து மேரேஜ் ஆகிருக்குது வந்து நம்ம என்னக்கிட்ட ஜிமின் சொல்லலை. அதுதான் ரீசன். எனக்கு வந்து அந்த மேரேஜ் இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்ல மாட்டேன்றாரு எதுவும். இப்போ
சொல்கிறாரு, ஆமாம் எப்படி போணுச்சு நேற்றுலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று சண்டே வச்சு எப்படி போணுச்சுன்றாங்க. நல்லா தான் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா ஒன் டைம் கூட உன்னோட வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போக மாட்டேன்றாங்க. ஒன் டே கூட்டிகிட்டு போகிறேன், என்னோடய அம்மாட்ட கேட்குறேன், அவங்க எப்போ ஃப்ரீயாக இருப்பாங்க, நான் அப்போ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே அப்படின்ட்டு இங்கே பாரு, இந்த ஆஃபீஸ்க்கு வந்து நீ நானும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1 இயராக ஒர்க் பண்ணுறோம் ஒன்றா. என்னை எங்கேயுமே இது வரைக்கும் வந்து வெளில தான் கூட்டிகிட்டு போகிறே தவிர உன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டே போக மாட்டேன்றாங்க. உன்னோட ஃபேமிலி மெம்பரை இன்ட்ரோ பண்ணி வைக்க மாட்டேன்றாங்க. சீக்கிரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே பாரு, நம்ம கம்பெனியில் இன்றைக்கி நிறைய வந்து ஒர்க் இருக்குது, நிறைய மீட்டிங்க்கு வர போகிறாங்களாம்மா. அதனால கொஞ்சம் நிறைய நிறைய அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப பார்க்க பர்ஃபெக்டாக இருக்கணுமான்றாங்க. அப்படியானோ ஆமாம் அப்படி சொல்ல கொஞ்சம் நல்லா வந்து ஒர்க் பண்ணான்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு இவங்க வந்துட்டு மீட்டிங்கான அரேஞ்ச் பண்ணுறாங்க. நிறைய பேருங்க வந்துருக்காங்க. வந்து பார்த்தாக்கா அவ்வளோ வந்துட்டு முதல்ல பரபரன்னு இருக்கு. ஏன் என்னமோ இன்றைக்கி எப்படி இருக்குன்றாங்க. இல்லைடா இங்கே யாரும் இவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிஸ்னஸ் பார்ட்னர்லாம் அங்கே வராங்களாம்மா, அதுக்கு தான் சொல்கிறாங்க. சரி சரி அப்படி சொல்லிட்டு இவர் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இவங்களோட பாஸ் தான் வராங்க, இங்கே பாருங்கப்பான்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு இங்கே பாருங்கள், இப்போ வந்து இவங்க வந்து ஒரு பாஸ்னால் அவங்க லேடி தான், அவங்க வந்து ஜென்ஸ் கிடையாது லேடி தான். அவங்க வந்து எல்லாருமே பவ் பண்ணுறாங்க. சரி ஓகேப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கே வரப்போகிறவங்க எல்லாம் பிஸ்னஸ் பார்ட்னர் தான்ப்பா வராங்களா, வந்துட்டு இப்போ நம்ம கம்பெனியோட டீலிங் பார்க்க தான் வராங்க. நீங்கள் எல்லோரும் ரெடி தானப்பான்னு சொல்கிறாங்க. ஆஃபீஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. சுற்றி பார்க்குறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ ஜிமின்னு சொல்கிறாங்க. மேம்ன்றாங்க. இங்கே பாருங்கப்பா, வரவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கூட இருப்பாங்க. சம்டைம்ஸ் நம்ம உங்களை யாராவது ஹர்ட் பண்ணுற மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்கன்னா நீங்கள் எதுவும் இது பண்ணிக்காதீங்க என்ன சொல்கிறாங்க. நம்மளோட ஆஃபீஸ் பற்றி உங்களுக்கு தெரியும், நான் உங்களால் எப்படி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நாங்கள் இல்லை மேம் எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. இல்லை உங்களை யாரும் அந்த மாதிரி பேசுகிற மாதிரி பார்த்துக்க மாட்டாங்க, இதான் சொல்கிறேன். யாராவது உங்களை வந்து வேணும்னு எதனா பண்ணாங்க, ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஏதோ நீங்கள் இது பண்ணிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த கம்பெனியில் வந்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் இருக்குது பாதி, அந்த ஓனர் தான் இன்றைக்கி வர போகிறாங்க. அப்புறம் இவங்க கூட எக்ஸ்ட்ராவாக ஷேர் பண்ண பார்ட்னர்லாம் இருக்காங்களா, அவங்கள தான் வராங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது ஒரு பர்சன் தான் அங்கே ஒரு 4 பர்சன் வந்துட்டு ஒரே மாதிரி வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க, வியர் பண்ணிட்டுருக்காங்க. இது யாரெல்லாம் சொன்னாங்க பார்த்தோம்னா, ஒரு பர்சன் நம்ம டேங், 2வது பர்சன் நம்ம ஜங்குக், 3வது வந்துட்டு நம்மளுடைய ஜின்னு, 4வது வந்து நம்ம காய். 4 பேர் வராங்க. ஏன் அப்படின்னா இவங்களாம் வந்து சேம் கம்பெனியில் ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க, குரூப் பார்ட்னராக. அதனால தான். அது மட்டும் இல்லை, நம்ம டேவோட மேரேஜ் வந்துட்டு நடந்தது வந்துட்டு யாருக்குமே தெரியாது, அவங்க ஃபேமிலியை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அதனால தான். ஓகேங்களா. இப்போது எல்லாருமே இந்த ஆஃபீஸில் தான் வராங்க. வந்துட்டு இவங்கெல்லாம் பொக்கே வச்சு நிற்கிறாங்க, வெல்கம் பண்ணுறாங்க, வாங்க சார்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணுறாங்க. இப்போ வரவங்க எல்லாருமே வந்துட்டு வந்து வெல்கம் பண்ணிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உட்காராங்க. பார்க்கலாமான்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த எல்இடி இந்த இதில் வந்து இந்த ப்ரொஜெக்டரில் வந்துட்டு எல்லாத்தையும் ஆன் பண்ணுறாங்க. இவங்க பண்ண எல்லா ப்ராஜெக்ட்டையும் காமிக்கிறாங்க. நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆஃபீஸ்லாம் சுற்றி பார்க்குறாங்க, நல்லாயிருக்கு, பரவாயில்ல, உங்கள்கிட்ட நாங்கள் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கோம், இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை வந்து விசிட் பண்ண தோணுச்சு. ஏன் அப்படின்னா கொஞ்சம் நாள் ஒர்க் வந்து நல்லாவே போகுதா, இதுக்கு மட்டும் ஒரு மாதிரி டல்லாக இருந்துச்சு, உங்களோட டீலர் வந்து கேன்சல் பண்ணால் கூட நினச்சிருந்தோம். இப்போ தான் சரி கொஞ்சம் நாளாக இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்க, வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தான்னு சொல்கிறாங்க. இப்போ பேச வந்து ஜிம் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மேம் வந்துட்டு ரொம்ப எங்கான ஒருத்தவங்க தான். அவங்க சொல்கிறாங்க, மேம் சொல்கிறாங்க, சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் ஜிம் சார்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் நினச்சேன் உங்கள் ஆஃபீஸ் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு, இப்போ நான் நினச்சது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து ஒரு மாதிரி பவ் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம், நீங்கள் என்னோட பெரியவங்க சொல்கிறாங்க. பரவாயில்ல, நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு இவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், நாங்களும் உங்களுக்கு அது பண்ணணும்ல, ஏஜ்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி வாங்க உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் உட்காந்து எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பர்சன் தான் அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்ம என்னும் ஜிமின் வந்து ரொம்ப பக்கத்துட்டு ஒரு மாதிரி ஹேண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜிமின் வந்து கொஞ்சம் நர்வஸாக இருக்கார், பயப்படுறாரு. அதனால் வந்துட்டு அங்கே ஆப்போசிட் வந்து முறைக்கிறது வேறு யாரும் இல்லை, டேங் தான். அப்படி முறைச்சி பார்த்துட்ருக்காரு. அவர் ஆல்ரெடி மார்னிங் சொல்லியிருப்பார், யாரையும் கம்பெனியில் ஃப்ளட் பண்ணக்கூடாது, அவர் ஜஸ்ட்டு ஹேண்டை தான் பிடிச்சிருக்காரு. அதுக்கே அதுக்கு அவ்வளோ கோவம் வருது. பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு இப்போ காய் கேட்குறாரு. ஏங்கன்றாங்க. என்னாச்சு, ஏன் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த கம்பெனின்னு சொல்கிறாங்க. சரி சரின்னு சொல்லிட்டு இவங்க பார்க்குறாங்க. இப்போ நல்லபடியாக மீட்டிங் முடிச்சு கிளம்பலாம்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படியே ஜிம்மின் பார்த்துட்டு முறைச்சிட்டு போடுறாரு. அப்படியே பயப்படுறாரு. பார்த்து ஜிம்மின் பயந்துட்டு நிற்கிறாரு. இப்போ என்ன கேட்குறாரு, ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்னன்றாங்க. என்னாச்சுன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு பயமான்னு சொல்கிறாங்க. இல்லைன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நம்மளை எதுவுமே கேட்கல, இவங்க கூட சொன்னாங்க, மேடம் கூட பயமுறுத்தி விட்டாங்க, ஏதோ கொஸ்டின் கேட்பாங்க, இதெல்லாம் இன்சல்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கொஸ்டின் கூட பண்ணல. வந்தவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு, நீட்டாக வந்துட்டு எப்படி போயிட்டாங்க பாருன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் போய்ட்டு அந்த மேம் கிட்ட, மேம் இவங்க அகைன் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா இவங்க அகைன்லாம் வரமாட்டாங்க, இவங்க வந்து ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போக தான் வந்தாங்க. ஏன்னா இவங்க நம்ம ஷேர் இவங்க தான் லாஸ்ட்டாக வாங்கினாங்களா, நிறைய இருந்துச்சு. அப்போ வந்துட்டு நம்ம லாஸ்ட்டில் போயிடுவோம்னு பயந்துட்டு நான் கொஞ்சம் ஷேரில் வந்து சேல் பண்ண போகிறேன். அப்போ இவங்க வாங்கிக்கிட்டாங்க, அதனால தான் வந்து பார்த்துட்டு போக வந்தாங்க. இனிமேல் வரமாட்டாங்க, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க என்னன்றாங்க. ஓகே மேம் சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே ஃப்ரீயாக ஹாப்பியாக வேலை பாருங்கப்பா, நீங்கள் எல்லாம் எவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணுறீங்க, உங்களை யார் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக போய்ட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க.
இப்போது ஈவினிங் தான் நம்ம ஜிம்மின் வந்துட்டு இன்றைக்கி ஒரு பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க பர்சன் கால் பண்ணுறாங்க. மாம்னு சொல்கிறாங்க, நம்ம டேயோட அம்மாவுக்கு தான். சொல்ல ஜிம்மின் என்ன பண்ணுறாங்க, மாம் நீ கொஞ்சம் லேட்டாக வருவான்னு சொல்கிறாங்க. லேட்டாக வா, ஏன் இப்படி அங்கே போகணுமான்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் போயிட்டு வரவான்னு சொல்கிறாங்க. சரி போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வந்துடணும்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வச்சுட்டு இப்போ டேரெக்டாக ஜிம்மின் ஒரு பிளேஸ்க்கு போகிறாரு. அங்கே ஒரு பர்சன் இங்கே ஜிம்மின் போய்ட்டு நிறைய வாங்குறாரு திங்ஸு, ஒரு மாதிரி நிறைய கிஃப்ட்டு, அப்புறம் வந்து டாய்ஸு, அப்புறம் ஸ்வீட் பாக்ஸ் அது நிறைய வாங்கிட்டுருக்காரு. வாங்கிட்டு ஒரு கேபில் தான் புக் பண்ணி அது எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு. நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் சார். அவங்களுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் அந்த கேப் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. டேரெக்டாக அந்த கார் வந்து ஒரு பிளேஸ்க்கு போகுது. அங்கே போய் ஜிம்மின் இறங்கணும். அவரை பார்த்து அவ்வளோ கிட்ஸ் வந்து ஓடி வராங்க. ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. எல்லாரையும் போய்ட்டு அவர் ஹக் பண்ணிக்கிறாரு. எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் ஜிம்மின், நீ எப்படி இருக்கான்றாங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லாம் நல்லா படிக்கிறீங்களான்றாங்க. நல்லா படிக்கிறோம், உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுவோம் நாங்கள், வாவான்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பர்சன் அங்கே நின்றுட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மின்றாங்க. ஆமாடா இது ஒரு ஆர்ஃபனேஜ் தான், ஜிம்மின் வளர்ந்த ஆர்ஃபனேஜ் தான். வந்துட்டு என்னாச்சுப்பா, என்ன இன்றைக்கி சடனாக வந்திருக்கான்றாங்க. உங்களை ரொம்ப மிஸ் பண்ண நான் எல்லாரையும், அதனால தான் சொல்கிறாங்க. நீ ஓகே தானே, அங்கே நல்லா இருக்கியா, ஹாப்பியாக இருக்கியான்னு சொல்கிறாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. நீ கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பேன்னு தெரியும், ஏன்னா அது வந்துட்டு அந்த மேடமோட வீடு தானே, அவங்க கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பாங்க தெரியும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் ஃபாதர் அவங்கள போய்ட்டு மேடம்னு சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க இங்கே வளர்ந்துருந்தாலும் அவள் நிறைய படித்தா, இந்த ஆர்ஃபனேஜ்க்காக நிறைய பண்ணியிருக்கா, அவளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இந்த ஆர்ஃபனேஜில் ஒரு பொண்ணு நீங்கள் தானே சொல்லுவீங்க எப்போவுமே, அந்த ஆர்ஃபனேஜோட பெரிய பொண்ணு அவங்கன்னு சொல்லுவாங்கன்றாங்க. ஆமாம் அவள் தான் இந்த ஆர்ஃபனேஜோட ஃபஸ்ட்டு டாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, அவங்க தான் இன்றைக்கி அவங்க வரலையேன்னு சொல்கிறாங்க. இல்லை அவங்களுக்கு ஒர்க் இருக்கா, அதனால தான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல, நான் அவங்ககிட்ட இங்கே சொல்லிவிட்டு எப்படி இங்கே டேரெக்டாக வந்துட்டேன், ஒர்க் போயிருந்தேன் அப்படி வந்துட்டேன்றாங்க. ஓ சரி உன்னோட ஹஸ்பண்ட் நல்லா பார்த்துக்குறாங்களா ஒன்றான்னு சொல்கிறாங்க. நல்லா பார்த்துக்குறாங்க ஃபாதர்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இங்கே கிஃப்ட்டு எல்லாத்துக்குமே எடுத்துகிட்டு போய் இது எதுக்காக நீ ஒவ்வொரு டைம் இப்படி வாங்கிட்டு வர, எதுக்கு மணி இப்படி யூஸ் பண்ணுறாங்க, நான் உங்களுக்காக செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறேன், எனக்குன்னு இருக்குது நீங்கள் மட்டும் தானே சொல்கிறாங்க. உனக்காக நிறைய பேர் இருக்கும், அதுக்காக நீ இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் இல்லை சரியா, ஏற்கனவே நிறைய நம்ம இதுக்காக நிறைய ஃபண்ட்லாம் எல்லாம் பண்ணி இது பண்ணி கொடுத்துருக்கீங்க ஓகேவா, நிறைய வந்துட்டு நம்மளுக்காக இப்போ மணி எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இப்போ நம்ம ஆர்ஃபனேஜ் போகிற அவ்வளோ நல்லாயிருக்கு, எல்லோரும் நல்லா ஸ்டடி பண்ணுறாங்க, எல்லாருக்கும் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. நீ எந்த மாதிரி கூட இல்லை வருமா, நீ இருக்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு நம்ம இங்கெல்லாம் இருக்கும்போது. ஆனால் நீ வந்துட்டு வளர்ந்ததுக்கப்புறம் உன்ன மாதிரி எவ்வளோ பசங்க வெளிநாட்டில் இருக்காங்க, நீ மட்டும் தான் ஃபாரின் போகாமல் இங்கே இருக்கிறேன்னு சொன்னேன். மற்ற எல்லோரும் ஃபாரின் போய்ட்டு ஸ்டில் இங்கே இதுக்காக எவ்வளோ எல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் கூட நிறைய பேர் இருந்திருப்பாங்க, அவங்க எல்லோரும் ஃபாரினில் தான் இப்போ இருக்காங்க படிச்சுட்டு. ஜிம்மினுக்குமே ஃபாரினில் தான் ஒர்க் கிடச்சிருக்கும். ஜிம்மின் மட்டும் நான் வரமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால தான் எல்லாருமே இந்த ஆர்ஃபனேஜ் ரொம்ப குட்டியாக ஒரு மாதிரி இருந்திருக்கும். இப்போ பார்த்தா அவ்வளோ அழகாக ரொம்ப சூப்பராக கிராண்டாக கட்டி அதில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி வச்சுருக்காங்க இந்த குழந்தைங்களுக்காக. இது வந்து மேக்ஸிமம் வந்துட்டு சின்ன குழந்தைங்க தான் ஆர்ஃபனேஜாக இருப்பாங்க, அப்படி தான் வளருவாங்க. பெரியவங்க இவங்க பெரியவங்களாக இருக்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு கிட்ஸ் தான் வளர்ந்து வந்திருப்பாங்க. அப்படி தான் அந்த மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. போயிட்டு எல்லாருக்கூட்டி பேசி ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். எல்லோரும் சொல்கிறாங்க ஜிம்மின் எங்களுக்கே இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கான்றாங்க, வேறு நான் யாருக்காக வாங்கி தரணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் என்னோட பிரதர் சிஸ்டர் நீங்கள் தானே சொல்கிறாங்க. அவங்க எல்லோரும் ரொம்ப ஹேக் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இப்போ நான் கிளம்புவா டைம் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. சரி ஜிம்மின் பத்திரமா போயிட்டு வான்னு சொல்கிறாங்க. நீ போயிட்டு கால் பண்ணிட்டு சொல்கிறாங்க. சரிங்க ஃபாதர் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு ஃபாதர் ஒரு டைம் ஹக் பண்ணிட்டு போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. போயிட்டு வாப்பா சேஃபாக இருக்கணும் ஹாப்பியாக இருன்னு சொல்லி ப்ளஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. ஜிம்மினும் வந்துடுறாரு, வீட்டுக்கு தான் வர்றாரு. இங்கே வந்து பார்த்தா டேயாங் ஆல்ரெடி வீட்டுக்கே வந்திருப்பாரு, அவர் ரூமில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே ஜிம்மின் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக உள்ள வராரு. இப்போ டேயாங்கோட அம்மா தான் ஜிம்மின்றாங்க, மாம்ன்றாங்க, என்ன ரொம்ப ஹாப்பியாக மீட் பண்ணிட்டு வந்துட்டேன்றாங்க. நான் மீட் பண்ணிட்டு வந்துடுறேன் மாம், எல்லோரும் கேட்டாங்க உங்களை அப்படி சொல்கிறாங்க. எல்லோரும் கேட்டாங்களா, எனக்கு இப்போ டைம் இல்லைடா, நான் போனால் 1 டே ஃபுல்லாக அங்கே இருப்பேன், நான் வரவே மாட்டேன், உன்ன மாதிரி 1 டேல என்னால் உடனே திரும்ப முடியாதுன்னு என்னான்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. சரிம்மா அப்புறம் சொல்கிறாங்க டே அங்கே வந்துட்டா அப்படி சொல்கிறாங்க. டே வந்துட்டாரா, ஆமாம் டே வந்துட்டா, நீ போ அப்படி சொல்கிறாங்க, போய் பாரு அப்படி சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கிற பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்கிறாங்க. டேட்ன்றாங்க. அவர் வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிம்மின் தான் மேலே போகிறாரு. ரொம்ப போய் பார்த்தா டே அவ்வளோ கோவமாக வந்து லேப்டாப்பில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஜிம்மின் எதுவுமே சொல்லாமல் டேரெக்டாக போயிட்டு அவரோட கேஷுவல் ட்ரெஸ் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம் தான் போகிறாரு. போயிட்டு ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வராரு. பார்த்தா டே அந்த லேப்டாப்பை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு அப்படியே ஹேண்டை ஒரு மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஜிம்மின் மறைச்சி பார்க்குறாரு. பார்த்துட்டு இங்கே வா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் பயந்துட்டு டே அப்படி சொல்கிறாங்க. இங்கே வான்னு சொன்னான்றாங்க. ஜிம்மின் பக்கத்தில் போகிறாரு. அப்படி பக்கத்தில் எடுத்து உட்கார வைக்கிறாருங்க பாரு. அங்கே உன்னோட பக்கத்தில் என்னன்னா அவன் யாருன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு அப்படி சொல்கிறாங்க. அவனோட ஃப்ரெண்டா, ஏன் ஃப்ரெண்டெல்லாம் அப்படி ஹேண்ட் வந்துட்டு ஹோல்ட் பண்ணி நின்றுட்டுருப்பியான்னு சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன்னா அதான் சொல்கிறாங்க. எதுக்கு உனக்கு நர்வஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நியூ பாயெலாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில் சொன்னாங்க, அந்த பயத்தில் தான் நான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஃப்ரெண்டு தான், மற்றபடி எதுவும்லாம் சொல்கிறாங்க. ஓ அப்படி சொல்கிறாங்க. அதில் நம்பணுமான்றாங்க.
டே அப்படின்னு சொல்கிறாங்க, இங்கே பாரு இந்த மாதிரி இன்னசென்ட்டாக ஃபேஸை வச்சுக்கிட்டு யார் கூடயே சுற்றுறது, யார் கூடயாவது ஹேண்டை பிடிச்சி நிற்கிறது அப்படியே இன்னொரு டைம் பார்த்தோன்னு வச்சுக்கேன் அப்படி என்ன பண்ணணும் தெரியுமான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி அவங்க ஜிம்னோட நெக் பிடிக்கிறாரு. டே வேண்டாம் டே ப்ளீஸ் டே நான் எதுவும் பண்ணல டே சாரி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹேண்டும் தட்டி விடுறாரு. இதெல்லாம் லாஸ்ட் வார்னிங், இதுக்கு மேலே நான் பார்க்கவே கூடாது புரியுதா? அந்த மாதிரி யார் கூடயாவது ஃப்ரெண்டு இல்லை தெரிஞ்சவங்க அவங்க இவங்ககிட்ட யார் கூட சுற்றிக்கிட்டு இருந்தால் அவ்வளோதான் கொண்டுருவோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் அப்படியே வந்து அவ்வளோ டேஸ் வருது. அப்படி பார்க்குறாரு, உங்களுக்கு தான் எனக்கு பிடிக்காது நீங்கள் தானே சொன்னீங்க, அப்புறம் ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்டில் நினச்சிட்டு மனசில் நினச்சிட்டு அப்படியே டேஸ் வந்து வைப் பண்ணிட்டு அப்படியே கீழே இறங்குறாரு. கீழே தான் வந்துடுறாரு. இங்கே ஜிம்மோட அம்மா குக் பண்ணிட்டுருக்காங்க. சாரிட்ட ஜிம்மின் அம்மானே வருது. தேவோட அம்மா தான் குக் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஜிம்மினும் போயிட்டு நான் ஹெல்ப் பண்ணவான்னு சொல்கிறாங்க. ஹெல்ப் பண்ணுப்பான்னு சொல்கிறாங்க. அப்போ ஆஃபீஸில் நடந்த எல்லாத்தையும் அழகாக க்யூட்டாக ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு சொல்லிட்டுருக்காரு. அப்படி நடந்துச்சான்றாங்க. ஆமாம் மேம் இருக்காங்களே எங்களை பயமுறுத்திட்டாங்க, யாரோ வர போகிறாங்க, நீங்கள் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்தவங்க அவ்வளோ ஸ்வீட்டாக நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் சின்னப்போ தான் சொல்லிட்டுருக்காரு. இது டே எல்லாத்தையும் வந்து இங்கே ஹாலில் உட்காந்து சோஃபா உட்காந்து பார்த்துட்ருக்காரு. இப்போ டேயோட அப்பா கேட்குறாரு, டேன்றாங்க. அப்பா என்னன்றாங்க, எதுக்கு அங்கேயே பார்த்துட்ருக்காருன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து இவர் ரொமான்டிக்காக பார்க்குறான்னு நினச்சி கேட்டுட்ருக்காங்க. ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு உனக்கு ஜிம்மின் மேலே உள்ள இதெல்லாம் போயிடுச்சு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, இங்கே பாருட்டே இது வந்துட்டு நாங்கள் வந்துட்டு உனக்கு ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சோம் இல்லை நாங்கள் சொல்லலை, ஆனால் உனக்கு நாங்கள் நல்ல ஒரு பார்ட்னர் தான் கொடுத்துருக்கோம் சரியா, அதனால் எந்த ஒரு சுச்சுவேஷன் ஜிம்மில் ஹர்ட் பண்ணிட்டாது என்னன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு எனக்கு தெரியுதுப்பா நான் யாரையும் ஹர்ட் பண்ணல, அவங்க நடந்துக்கிட்ட பொறுத்தா இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன சொன்னான்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. டே அப்படின்னா ரொம்ப 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 பொசசிவான ஒரு டைப்பு. டேக்கு வந்து ஜிம்மில் வந்து ஸ்டார்டிங்கில் பிடிக்காத ரீசன் என்னென்னா அவர் வந்து ஆர்ஃபோன்லேருந்து வளர்ந்துருப்பார் ஓகேங்களா. அவங்க அப்பா அவங்க பேரண்ட்ஸ் போய்ட்டு உனக்கு ஒரு பையனை பார்த்துருக்கோன்னு சொல்லும்போது அவர் கொஞ்சம் ஹாப்பி தான் இருப்பார். யாருன்னு சொல்லிக்கும்போது அவர் ஒரு ஆர்ஃபன் பையன் சொல்லும்போது ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிருக்கும். இதுக்காக நீங்கள் எனக்கு ஒரு ஆர்ஃபன் பையனை போய் பார்க்குறீங்க, எனக்கு பிடிக்கல வேண்டாம்னு சொல்லியிருப்பாரு. ஃபேஸை கூட பார்க்காமலே எனக்கு வேண்டாம், அப்படி ஒரு பையனை நான் பார்க்கவே மாட்டேன், எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ வந்துட்டு இவங்க இல்லை நீங்கள் மேரேஜ் பண்ணால் அந்த பையனை மட்டும் தான் பண்ணிக்கணும், வேறு யாரையும் மேரேஜ் பண்ணாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. மேரேஜ் டே அன்றைக்கி தான் ஜிம்மிலேயே அவர் பார்த்துருப்பாரு. அவர் வேறு மாதிரி இமேஜின் பண்ணி வச்சுருப்பாரு. ஆனால் ஜிம்மில் பார்த்ததும் அப்படியே வந்துட்டு டோட்டலாக சேஞ்சஸ் ஆகிருப்பார். ரொம்ப பிடிச்சிட்டு ஆனாலும் வந்துட்டு அவருக்கு அந்த கோவம் வந்து இருக்கும். ஏன்னா இந்த பையன் வந்துட்டு எப்படி நம்மளை மேரேஜ் பண்ணிக்கலாம்னு ஒரு மாதிரி அவர் நினச்சிருப்பாரு. அப்புறம் வந்து ஒரு அன்றைக்கி இப்போ மேரேஜ் ஆன டேவே சொல்லியிருப்பாரு, இங்கே பாரு எனக்கு ஒன்று பிடிக்காது சரியா, என்னோட பேரண்ட்ஸ் தான் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டி இருந்திருப்பாரு. அதனாலேயே ஜிம்மின் வந்து பயந்துட்டு எப்போவுமே ஜிம்மின் டேக்கில் வந்து போக மாட்டார். ஆனால் டேஸஸ் போக போக இவர் ரொம்ப இன்னசென்ட்டாக ரொம்ப கேரிங்காக இருப்பார். எல்லாரும் இவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது டேக்கு தேவையான எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி கொடுத்துருப்பாரு. அதனாலேயே அவருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் ஸ்டில் அதை காட்டவே இல்லை. அதான் ரீசன் உனக்கு போக தெரிஞ்சுப்பீங்க. இப்போது நம்ம ஜிம்மின் தான் எல்லோரும் வந்து டின்னருக்காக உட்காடுறாங்க. டே வந்துட்டு டே அண்ட் ஜிம்மின் வந்து பக்கத்தில் உட்காடுறாங்க. டேயோட பேரண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் அவங்க மெயிலில் சர்வ் பண்ணுறாங்க. இப்போ டே என்ன பண்ணுறாங்க, ஜிம்மினோட தைஸில் ஒரு ஹேண்ட் வைக்கிறாரு. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி ஃபுட்டு வந்து லைட்டாக குறையிறது இருக்குது. ஜிம்மினோட அம்மா டேயோட அம்மா தான் ஜிம்மின்றாங்க. அம்மான்றாங்க. என்னாச்சுப்பா சொல்கிறாங்க. என்னாச்சு ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி குடின்னு சொல்கிறாங்க. தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு. ஹேண்டை கீழே பார்த்தா டே ஒரு மாதிரி ரப் பண்ணிகிட்டு இருக்காரு. ஜிம்மின் அப்படியே கொஞ்சம் தள்ளி உட்காந்துறாரு. எப்படின்னா கொஞ்சம் சேர்லேயே கொஞ்சம் தள்ளி உட்கார்றாரு. அப்போ நம்ம டே என்ன பண்ணுறாரு, அகைன் வந்துட்டு பார்க்க கையை வைக்க அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி டேவை திரும்பி பார்க்குறாரு. டே லைட்டாக ஸ்மார்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுறாரு. இப்போ தான் ஜிம்மின் அகைன் அமைதியாக சாப்பிட்றாரு. இப்போ ரூமில் அவருக்கு தூங்குறதுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இப்போ உள்ள டே கிட்ட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயப்படுறாரு. இப்போ என்ன பண்ணுறாரா, அவங்க அம்மா கிட்ட தான் டேயோட அம்மாட்ட அம்மான்றாங்க. என்னப்பா என்னன்றாங்க. எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, நீங்கள் கொஞ்ச நேரம் எனக்கு ஏதாவது ஸ்டோரி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்டோரி சொல்லணுமா? ஆமாம்மான்னு சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு டேயோட அம்மா வந்து ஜிம்மின் வந்துட்டு அவங்க வந்து பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவர் வந்துட்டு அவங்க லேப் வந்துட்டு அவர் ஹெட் வந்துட்டு அவங்க லேப்பில் வச்சுக்கிறாங்க. அவங்க அழகாக தட்டி கொடுத்து ஸ்டோரின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஸ்டோரி கேட்டே இருக்காங்க. அழகாக வந்துட்டு ஜிம்மின் கொஞ்சம் கூட தூங்கிடுறாரு. தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சரி இங்கே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அப்படியே வந்துட்டு அங்கேயே வந்துட்டு பில்லோ வச்சு ஜிம்மினை படுக்க வச்சுறாங்க. இப்போ டேவோட அப்பா வந்து பார்க்குறாங்க. என்னன்றாங்க. இல்லை ஜிம்மின் வந்துட்டு ஸ்டோரி சொல்லுங்கன்னு சொன்னான், ஆனால் அப்படியே தூங்கிட்டான்னு சொல்கிறாங்க. அப்படியே சரி தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அதே பெட்டில் தான் 3 பேரும் தூங்குறாங்க. டே அம்மா பக்கத்தில் நம்ம ஜிம்மின் அப்புறம் டேவோட அப்பா. அங்கே டே பார்க்குறாரு. என்னாச்சு இவ்வளோ நான் ரூமுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு கீழே பார்த்தா எங்கேயுமே காணும். அப்போ டேரெக்டாக அவங்க அம்மா ரூம் தான் வராரு. அம்மான்றாங்க. அப்போ வந்து தட்டுறாங்க டோரில். நான் பண்ணதும் ஜிம்மின் டேவோட அம்மா போகிறாங்க. என்ன பண்ணுறாங்க.
ஜிம்மின்றாங்க. அவங்க தூங்கிட்டான்டா சொல்கிறாங்க. தூங்கிட்டானான்றாங்க. எதுக்கு இங்கே தூங்கினான்றாங்க. இல்லை வந்து என்கிட்ட ஸ்டோரி கேட்டேன்னா சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பார்த்தா அவன் இங்கே தூங்கிட்டான். தூங்கட்டும், நாளைக்கு ஒரு ரூமில் படுத்து போ சொல்கிறாங்க. அவர் பார்க்குறாரு, நீ வேணும்னு தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் எதனா பண்ணிவிடுவேன்னு பயந்துட்டு தானே நீங்கள் வந்து படுத்திருக்க. சரி இன்றைக்கி எஸ்கேப் ஆகிட்டேன், நாளைக்கு எப்படி எஸ்கேப் ஆகிறேன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அது ஒரு ரூமுக்கு போயிடுறாரு. அங்கே போய் ஒரு தூக்கமே வரல. ஏன் அப்படின்னா அவங்க மேரேஜ் ஆனதுலேருந்து ஜஸ்ட்டு பிடிக்கலன்னு சொன்னதை தாண்டி அவர் கூடவே தான் தூங்க வச்சிருப்பாரு. பக்கத்துலேருந்து ஹக் பண்ணி ஜிம்மில் தள்ளி போனாலும் அவர் விடவே மாட்டார். அப்புறம் பக்கத்தை பிடிச்சி வச்சு தூங்கிட்டு இருப்பாரா. இப்போ இன்றைக்கி பார்த்தா ஜிம்மில் இல்லாமல் தூக்கமே வர மாட்டேங்குது. ஒரு மாதிரி பில்லவை ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜிம்மின் தான் ரூமுக்கு வந்துட்டு ஏதோ அவங்க ஐஸ் ஓப்பன் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவர் நினச்சிருப்பாரு அங்கே போயிட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசினாலே ரிலாக்ஸ் ஆகிடும். ஜிம்மினுக்கு வந்து டேவோட அம்மாட்ட பேசினாலே கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுவார். அதனால தான் அங்கே போயிருப்பாரு. ஆனால் அங்கே போனால் அவங்க ஸ்டோரி சொல்லுவோம் அவர் யதார்த்தமாக தான் தூங்கியிருப்பாரு. இங்கே வந்துட்டு டே வந்து ஒரு பிளான் பண்ணி தான் போயிருக்கான்னு நினச்சிட்டு இருக்காரு. இவர் கரெக்டாக ரூமுக்கு இங்கே வரவும் டே தான் பார்க்குறாரு. எப்படி நேற்று எஸ்கேப் ஆகிட்டேன், டெய்லி எஸ்கேப் ஆகிட முடியுமான்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் கூட புரியல. டே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, டே எனக்கு புரியலன்னு சொல்கிறாங்க. உனக்கு புரியாது அப்படி சொல்லிட்டு வா அப்படி சொல்கிறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஜிம்மின் பக்கத்தில் போய் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வரல, நான் இப்போ தூங்கணும் வா அப்படி சொல்கிறாங்க. டே எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, நான் தூங்கணும் வா அப்படி சொல்கிறாங்க. டே வேணாம் டே ப்ளீஸ், நான் ஆஃபீஸ்க்குலாம் லீவ் போட முடியாது சொல்கிறாங்க. ஏன் நீ ஆஃபீஸில் அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ரெண்டாவது உன்னோட மணியெல்லாம் என்ன தான் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எதுக்கு இவ்வளோ மணியெலாம் ஏன் பண்ணணும், என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் நான் ஜிம்மில் வந்து ஒரு ஆர்ஃபன் மட்டும்தான் தெரியும், அதை தாண்டி ஜிம்மின் எப்படி இந்த வீட்டுக்கு வந்தார், ஜிம்மின் எப்படி உங்களுக்கு தெரியுன்றது கூட அவருக்கு கேட்கவே இல்லை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட. அதனால தான் அவர் வந்து பார்க்குறாரு. டே அது அதெல்லாம் உன்னோட வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னோட பர்சனல் சொல்கிறாரு. உன்னோட பர்சனல் அப்போ நான் கேட்கக்கூடாது, அப்போ நான் யாருன்னு சொல்கிறாங்க. ஜிம்மில் சொல்லக்கூடாது. இங்கே பாரு நான் யாருன்னு கேட்குறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நான் யாருன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னோட ஹஸ்பண்ட்றாங்க. அது சொல்லக்கூட உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா, ஹஸ்பண்ட் சொல்ல கஷ்டமாக இருக்கா அப்படி சொல்கிறாங்க. ஏன் என்னை பார்த்தா உனக்கு ஹஸ்பண்ட் சொல்ல தோணலையான்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மியோட பயந்துட்டு இல்லை டே அப்படி இல்லை, உங்களுக்கு தானே எனக்கு பிடிக்கலான்னு சொல்கிறாங்கன்றாங்க. கடவுளே உன்ட்டு எத்தனை டைம் சொல்கிறது, நான் உன்கிட்ட சொன்னேன் தான் அன்றைக்கி டே சொன்னேன் தான் பிடிக்கலன்னு இதே ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு என் உனக்கு வேறு யாரும் பிடிச்சிருக்கா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை டே அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் என்னன்றாங்க. இந்த வீட்டில் உனக்கு எல்லா வசதியும் இருக்குது, அப்படி இருந்து நீ ஜாப் போகிறேன், என்னோடய அம்மா உனக்கு எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுக்குறாங்க, எனக்கு கேட்குறதே இல்லை, ஜஸ்ட் நீ என்னை மேரேஜ் பண்ணியிருக்கேன், மற்றபடி உனக்கு எல்லாம் அவங்க தான் பண்ணுறாங்க, அவங்க சொல்லிட்டு நீ கேட்குற அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் ஜிம்மினிமா எதுவுமே சொல்லாமல் டே அது வந்துட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ நேற்று நைட்டு எதுக்கு நீ அங்கேயே போய் தூங்கணும்னு சொல்கிறாங்க. இல்லை நான் அங்கே போனேன்னா அங்கே அம்மாவை பார்க்க போனேன்னா சரி அப்படியே அவங்க ஸ்டோரி சொன்னாங்க கேட்டுட்டு அப்படியே தூங்கிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. நிஜமாக அப்படி தான் போனியா, இல்லை இவன் நேற்று பண்ண மாதிரி எல்லாம் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு போனியான்றாங்க. இல்லை டே நேற்று நீங்கள் ட்ரிங்க் பண்ணியிருந்தீங்களா அதனால தான். நான் ட்ரிங்க் பண்ணதால தான் அப்படி பண்ணியிருக்கேன்னு நினச்சிருக்கேன் அப்படி தான் நான் சொல்கிறாங்க. டே அது வந்துட்டுன்னு சொல்கிறாங்க. இல்லை நீ இப்படி நினச்சிருக்கல, நான் ட்ரிங்க் பண்ணனால தான் அப்படி பண்ணியிருக்கேன்னு நினச்சிருக்கேன். அப்போ நான் ட்ரிங்க் பண்ணனாலும் அப்படி பண்ணுவோன்ட்டு காமிக்கணும்ல, நான் உன்னோட ஹஸ்பண்ட் தானே, எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கலாம் உன் வேணும்னு சொல்கிறாங்க. டே வேணாம் டே ப்ளீஸ் டே எனக்கு பயமாக இருக்குது வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. ஏன் பயப்படுற வா அப்படி சொல்கிறாங்க. டே எங்கள் பாருங்கள் இது மார்னிங் டே, இப்போ நான் ஜாபுக்கு போகணும், ஆஃபீஸ் போகணுன்றாங்க. ஏன் நான் என்ன வெட்டி ஆஃபீஸராக இருக்கேன், நான் ஜாப் போகல, நான் ஒரு சிஇஓ, ஒரு கம்பெனியோட சிஇஓனான்றாங்க. டே எனக்கு தெரியும் நீங்களும் போகணும் நானும் போகணும் டே ப்ளீஸ் டேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே இன்றைக்கி இப்போது நைட்டு நான் பார்த்துக்குறேன் உன்னை சொல்கிறாங்க. போய் ரெடி ஆகுன்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு போய்ட்டு வேகமாக போய்ட்டு ரெஸ்ட் ரூமில் போயிடுறாரு. போய்ட்டு அங்கே டே தான் வெளில உட்காந்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. எப்படி பயப்படுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இப்படி இருந்தால் தான் நீ வந்துட்டு அமைதியாக இருப்ப, உனக்கு ஏன்னா ஏற்கனவே என்னோடய பேரண்ட்ஸ் உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்துருக்காங்க, இதில் நான் வேறவா, ஆனால் உனக்கு அப்படின்னு என்ன இருக்குன்னு தான் எனக்கு தெரியல, நீ யாரையும் மீட் பண்ணுற யாராவது பார்க்குறேன்னு தெரியல, பார்த்துக்குறேன் உன்னை அப்படி சொல்லிட்டு யாரையாவது மீட் பண்ணு, அப்போ யார் இந்த டேன்னு உனக்கு தெரியும் அப்படி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி நினச்சிட்ருக்காரு. இந்த பக்கம் ஜிம்மின் தான் குளிச்சுட்டு வெளில வந்துட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு கடற்கடை ரெடி ஆகிட்டு இருக்காரு. இந்த டேவும் அதே மாதிரி சேம் போய் ரெடி ஆகிடுறாரு. இப்போ கூப்பிட்றாரு. இங்கே வா வந்துட்டு ரெடி என்னை வந்துட்டு இங்கே பாரு உன்னோட ஒய்ஃபை ஒரு டியூட்டியை செய்ய மாட்டியான்னு சொல்கிறாங்க. அந்த பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மும் வந்துட்டு ஒரு மாதிரி டையை வந்துட்டு அவர் வந்து எட்டி ஒரு மாதிரி இது பண்ண டே என்ன பண்ணுறா அப்படி தூக்கி ட்ரெஸ்ஸுங்கிற டேபிள் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா ஜிம்முக்கு வந்து டேனா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் ஒரு மாதிரி ஷை ஆகுறாரு. வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்கவே மாட்டாரு. இங்கே பாரு அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க சரி பண்ண சொல்கிறாங்க. அது மட்டும் ஜிம்மிலும் அழகாக டையை வந்துட்டு ஒரு மாதிரி வேர் பண்ணி விட்றாரு. அப்படியே டே கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி டீப்பாக கிஸ் பண்ணுறாரு.
மார்னிங்கே வந்துட்டு ஜிம்மில் வந்து புஷ் பண்ணவும் பேக் கிஸ் பண்ணல, அப்படியே இருக்கார். அவர் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிவிட்டு போதும் போ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மில் கொடுக்கணும் கீழே இறங்கி வந்துடுறாரு. வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது ஹார்ட் பீட்லாம். இவர் சம்டைம்ஸ் வேறு மாதிரி நடந்துக்கிறாரு, சம்டைம்ஸ் வேறு மாதிரி எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல இவரே அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறாரு. கீழே வந்துட்டு மான்றாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மி இன்னைக்கு ஒன் டே லீவ் போடுறியாடான்னு சொல்கிறாங்க. ஏம்மான்னு சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு கொஞ்சம் வெளில போகணும், நீ என் கூட வரியான்னு சொல்கிறாங்க. உங்கள் கூட எங்கே போகணுன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு ப்ளேஸ் சொன்னேன்னா போகணுன்னு சொல்லிட்டுன்னு சொல்கிறாங்க. ஆமான்றாங்க. அங்கே போகணும், நீ வரியான்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் வரேன்னு சொல்கிறாங்க. ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஃபோன் எடுத்துட்டு எனக்கு தான் கால் பண்ணுறாரு. சொல்லுடான்றாங்க. இங்கே இன்றைக்கி நான் ஆஃபீஸ் வரமாட்டேன்டான்றாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை என்னோட அம்மா வெளில கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்களா, அதனால சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு வந்துட்டு என்ன கட் பண்ணிடுறாரு. இப்போது நம்ம ஜிமின் தான் வந்துட்டு அகைன் அவர் வேறு ஒரு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறாரு. இப்போ டே பார்க்குறாரு. அப்படின்னு சொல்கிறாங்க. டே வந்துட்டு ரெடி ஆகிட்டு அவர் ரூமில் தான் உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பார் லேப்டாப்பில். என்ன டேன்றாங்க. என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ஆஃபீஸ் போகிறேன்றாங்க. இல்லை அம்மா வெளில கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்கன்றாங்க. வெளிலையா எங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியல அப்படி சொல்கிறாங்க. தெரியலையா அப்படி சொல்கிறாங்க. என்ன அம்மா சொல்லலை, வெளில போகணும் வா அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாலும் அப்படி செய்வியா, நீ கேட்கவே மாட்டியா, ஏன் எங்கே போகணும் எதுக்குன்னு கேட்க மாட்டியா அப்படி சொல்கிறாங்க. இல்லை அம்மா தானே சொன்னாங்கன்றாங்க. ஆமாம் எதுக்கு எடுத்தாலும் இதே ஒன்று சொல்லு போ அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜிம்மில் வேறு ட்ரெஸ் வந்து கீழே வராரு. இப்போது நம்ம ஜிம்மோட டேவோட அம்மா தான் சொல்கிறாங்க. போகலாமான்னு சொல்கிறாங்க. போகலாமான்னு சொல்கிறாங்க. 2 பேரும் போகிறாங்க. எங்கள் டேவோட அப்பா உட்காந்துருக்காரு. எங்கே போயிட்டு வரோன்னு சொல்கிறாங்க. பத்திரம் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. 2 பேரும் வெளில வராங்க. ஆமாம்மா எங்கேம்மா போகிறோன்னு சொல்கிறாங்க. ஒரு பிளேஸ்க்கு போகிறோம்ப்பா அப்படி சொல்கிறாங்க. சரி அப்படின்ட்டு 2 பேரும் போகிறாங்க. அங்கே போயிட்டு ஒரு பர்சன் தான் நிற்கிறாங்க. அம்மா இது யாருன்னு சொல்கிறாங்க. வா நான் சொல்கிறேன் சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நான் சொன்னேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் இவன் தான் என்னோடய சன் ஜிமின்றாங்க. உங்களோட சன் உங்களுக்கு உங்கள் பையன் தேங்கன்றாங்க. ஆமாம் அவன் என்னோடய சன் தான். இவன் என்னுடைய இன்னொரு சன் ஓகேன்னு சொல்கிறாங்க. என்னோடய சன் மாதிரி என்னோட சன் இல்லான்னு சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்கிறாங்க. சார் இங்கே வாங்க இதில் வந்து அவர் சைன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னு சொல்கிறாங்க. சைன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. வேண்டாம்னு சொல்கிறாங்க. சைன் பண்ணப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் சைன் பண்ணுறாங்க. சைன் பண்ணிட்டு ஒரு டாக்குமெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. என்னன்றாங்க. இது உனக்காக நான் வாங்கியிருக்கேன்றாங்க. என்னம்மான்றாங்க. உனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்குல்ல, ஃப்யூச்சரில் நீ உனக்கு ஒரு ஹோம் வந்து கட்டணும். ஒரு ஹோம் கட்டிட்டு நம்ம இப்போ அங்கே இருக்கோம்ல அதே மாதிரி இன்னும் இப்போ இருக்கிறது அங்கே அவங்க ரன் பண்ணுறாங்க. ஃப்யூச்சரில் நம்மளுக்கு நிறைய வந்துட்டு நம்மளை மாதிரி இருக்கவங்கள ஒரு பிளேஸில் வைக்கணும் அப்படின்னு உனக்கு ஆசை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ஒரு டியர் ரைஸாக இருக்கா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க. ஆமாம் உன்னோட ட்ரீம் என்னன்னு எனக்கு தெரியாதா. இது வந்துட்டு வேறு யாரோட மணி இல்லை, அம்மா ஓனாக ஏன் பண்ணது தான் ஓகேவா. அம்மா உனக்கு தெரியல நான் நிறைய வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்கிறாங்க. அதில் நான் சேவிங் பண்ண மணி தான் இந்த பிளேஸ், அதெல்லாம் தான் வாங்கியிருக்கேன். இங்கே நம்ம ஃப்யூச்சரில் நீ வந்துட்டு இப்போ நான் அந்த பிளேஸை உனக்காக வாங்கிட்டேன். இது வந்துட்டு உன்னோட நேமில் தான் இருக்குது ஓகேவா. ஃப்யூச்சரில் நீ வந்துட்டு எப்போ உங்கள்கிட்ட மணி இருக்கோ அப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஹோம் வந்து கட்டு ஓகேவா. அப்போ கட்டிட்டு நம்மளை நம்மள மாதிரி கிட்ஸ்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லோரும் இந்த இடத்துல வந்து நீ வந்துட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு எப்படின்னா ரொம்ப லீகலாக எல்லாமே பண்ணணும் ஓகேவா. அவங்கள வந்துட்டு ஒரு அடாப்ட் பண்ணி இந்த ஹோமில் தான் அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி தரணும். இப்போ நம்ம எப்படி வந்துட்டு சேஃபாக எவ்வளோ அழகாக நல்லா வளர்ந்து வந்தோமோ சேம் அதே மாதிரி எங்கெல்லாம் வந்து குழந்தைங்க வந்துட்டு இல்லாமல் இருக்காங்க, வீடு இல்லாமல் அப்பா அம்மா இல்லாமல் நம்மள மாதிரி இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் இந்த பிளேஸில் கூட்டிட்டு சேர்க்கணும் ஓகேவான்னு சொல்கிறாங்க. ஜிமின் போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாருமா அப்படி சொல்கிறாங்க. அதானே உன்னோட ஆசை உன்னோட ட்ரீம் அதுதானே சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்கிறாங்க. எனக்கு தெரியாமல் இருக்குமா என்ன சொல்கிறாங்க. நம்ம ஒரே ஃபேமிலி ஒரே வீட்டிலேருந்து வளர்ந்து வந்தவங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரே ஃபேமிலி ஒரே வீடுன்னு எதை சொல்கிறாங்கன்னா அந்த ஆர்ஃபனேஜ் தான் ஓகேங்களா. அவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் டேஸ் கொஞ்சம் இது போனதும் உங்களுக்கு பார்ப்பீங்க அப்படி சொல்கிறாங்க. இது உனக்காக அம்மா வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு உனக்கு மட்டுமே ஓகே, உன்னோட பேரில் தான் எப்போவுமே இருக்கும். அம்மா உனக்காக வாங்கி கொடுத்துருக்கேன். உன்னோட ட்ரீமுக்கு அம்மாவுடைய ஒரு சின்ன கிஃப்ட்டு ஓகேவா. இதை வச்சுக்கோ. அதுக்கப்புறம் ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய செலவு இருக்குல்ல. இதை ஒரு பில்டிங்கை கட்டணும். அதுக்கப்புறம் லீகலாக நிறைய ஆக்ஷன் எடுக்கணும். நிறைய பேர் வந்துட்டு நீ எவ்வளோ பேர் உன்னால் முடியுதோ அவ்வளோ பேர் நீங்கள் பார்த்துப்பியா ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. தேங்க்ஸ்மா அப்படி சொல்கிறாங்க. தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, என்ன நீ ஹாப்பியாக இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்றாங்க. நம்மள மாதிரி எவ்வளோ பேர் ஃபாரினில் இருக்காங்க தெரியுமா. நம்மளும் இங்கே இருக்கோம், நம்ம மாதிரி நிறைய ஃபாரினில் இருக்காங்க. அவங்களும் கூட எங்கிட்ட கேட்பாங்க நான் எதனா ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்ட்டு. ஆனால் நான் யாரோட ஹெல்ப்பையும் வாங்கலை. ஏன்னா மற்றவங்கள ஹெல்ப் வாங்கி நம்ம பண்ண வேணாம், நம்ம ஓனாக நம்ம எது இருக்கோ அதை மட்டும் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. சரிம்மான்றாங்க. இதுக்காக தான் என்ன கூட்டிகிட்டு வந்தீங்களான்றப்பவும் ஆமாம் உனக்காக தான் உன்னோட சைன் வேணும்ல அப்படி சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் உங்கள் நேம்லேயும் வச்சுருக்கலான்றாங்க. என்னோடய நேம் வச்சா அது டேங்க் அப்படி டேங்க்கு போயிடும் ஓகேவா. அதனால தான் இதை உன் நேம்லேயே நான் வாங்கினேன். இது வந்து உனக்கு எனக்கு அப்புறம் உன்னோட மட்டும்தான். நான் இருக்கிற வரைக்கும் இது வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறேன், நான் அப்போ பார்த்துக்கிறேன் இதை நம்ம கட்டி முடிக்கும்போது. ஆனால் அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் உன்னோடது மட்டுமே. உன்னை யாராலுமே வந்துட்டு ஒரு வீடு இல்லை உன்னை வெளில போ அப்படின்னு எங்கேயும் சொல்ல முடியாது சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிறது டேங்கோட வீடு, டேங் அப்பாவோட வீடு. இப்போ நம்ம அங்கே இருக்கோம், அது நம்ம வீடு கிடையாது சரியா. ஆனால் இது நம்மளுக்குன்னு இது ஒரு வீடுனே வச்சுப்போம்.
பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிட்டு தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, அம்மாக்கிட்ட போய் தேங்க்ஸ் போடுவாங்களா யாராவது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சாரிம்மா ஐ லவ் யூன்னு சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ வா போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க ரிட்டர்னு. எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இப்போ என்னன்னா நம்ம டேங்க் தான் ஒரு வந்து நோட்டிஃபிகேஷன் வருது. யார் அப்படின்னா ஒரு பர்சன் தான், அதாவது ஒரு லாயர் தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா தேங்க்ஸான்றாங்க. சொல்லுங்கன்றாங்க. இன்றைக்கி நியூவாக ஒரு லேண்ட் வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்றாங்க. நியூவாவா? யார் அப்பா வாங்கியிருக்காங்கன்றாங்க. இல்லை அப்பா வாங்கலை, அம்மா வாங்கியிருக்காங்க. அதுவும் வந்துட்டு உங்கள்கிட்ட ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா ஜிமின், அவங்களோட நேம்லன்றாங்க. என்ன? ஆமாம் அவங்க நேம் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. டேக்கு அவ்வளோ கோவம் வருது. டேக்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஜிமினை பிடிக்கும், ஆனால் அதை தாண்டி ஜிமின் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிக்காக தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டானோ அப்படின்ற ஒரு இது வந்து அவருக்கு தாட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு ஆர்ஃபனேஜ் பையன் அப்படின்றதுனால அவருக்கு கொஞ்சம் கோவம் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி பார்க்குறாரு. அது எப்படி சொல்கிறாங்க தெரியல சார், ஆனால் இன்றைக்கி அவங்க 2 பேரும் தான் போயிருக்காங்க. ஏன்னா டே வந்துட்டு அவங்க அம்மா வந்து எதுவுமே டேக்கு ஷேர் பண்ணவே மாட்டாங்க. டேயோட அம்மா வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே அப்படி தான். நம்ம ஜிமின்கிட்ட வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அவர் பார்த்துருப்பாரு மேரேஜ் ஆனதுலேருந்து ஜிமின்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க எப்போவுமே. மேரேஜுக்கு முன்னாடியுமே வந்துட்டு எப்போவுமே ஜிமினோட அம்மா டேயோட அம்மா வந்து வீட்டில் இருந்ததே இல்லை. அவங்க வந்துட்டு ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இப்போ தான் ஒர்க் பண்ணுறதை நிறுத்தியிருக்காங்க. தனியாக அவங்களும் ஒரு ஆஃபீஸை ரன் பண்ணியிருப்பாங்க. இப்போ எல்லாத்தையுமே வந்து சேல் பண்ணிட்டு இப்போ வந்து வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் நிறைய வந்துட்டு அவங்க வந்து எதையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. டேயோட அப்பாவுக்கு மட்டும் தான் எல்லாமே தெரியும். ஆனால் டேயோட அப்பா கூட டேக்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. டேக்கு வந்து பிடிக்காது அவங்க அம்மா வந்துட்டு எதுவுமே மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த ஜிமின் வந்துருந்து ஜிமின் கிட்ட தான் அதிகமாக லவ் கேர் கொடுத்துருப்பாங்க. அதனால் ரொம்ப யோசிக்கிறாரு. ஏன் வந்துட்டு இந்த மாதிரி இப்போ சடனாக பண்ணிங்கம்மா, எதுக்கு சொல்லாமல் அப்படி பண்ணீங்க? ஒருவேளை அவன் உங்களை ஏமாற்றிட்டானா, அப்படி சீட் பண்ணி உங்கள் பேர் நேமில் எழுதி வாங்கியிருக்கானா? நான் தானே உங்கள் பையன், நீங்கள் என்ன வாங்கினா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அவனை நம்பி அவன் வந்து 1 மந்த் தானே ஆகுது, அவனை நம்பி எப்படி நீங்கள் இப்படி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாக இருக்காரு. சரி அதுவும் பார்த்துக்கிறேன், வீட்டில் போய் நேற்று பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக ஒரு வீட்டையே நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம பில்டிங்கே இதில் வந்து உருவாக்கணும். நம்ம நினச்ச மாதிரி இதில் ஒன்று இருக்கும். ஜிமினோட ட்ரீம் என்னென்னா ஒரு பெரிய ஆர்ஃபனேஜ் வந்து கட்டணும். அது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள மாதிரி எந்த கிட்ஸ்லாம் இருந்தாங்களோ அவங்க மொத்த பேரையும் அதில் கூட்டிகிட்டு வந்து வைக்கணும். நல்லா ஸ்டடீஸ் கொடுக்கணும். நல்லா வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஃபீல் பண்ணவே கூடாது, பேரண்ட்ஸ் இல்லை நம்மளுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் ஒரு ட்ரீமு. நம்ம டேங்கோட அம்மா இருக்காங்களா, அவங்களோட ட்ரீம் அதுதான். அதனால தான் இந்த இது அவங்க அம்மா ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போது நம்ம ஜிமின் தான் ரொம்ப ஹாப்பியாக வீட்டில் இருக்கார். இங்கே டேங் தான் ஈவினிங் வராரு, வந்து பார்க்குறாரு. அவருக்கு அவ்வளோ கோவம் இருக்குது. வந்துட்டு அவங்க அம்மாவை தான் பார்க்குறாரு. அவங்க அம்மாவும் சரி ஜிமினும் சரி அழகாக ஹாப்பியாக உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. எதை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. ஈவன் டேங்கோடைய அப்பா கூட அங்கே தான் உட்காந்துருக்காங்க. பார்த்துட்டு டேயோட அம்மா வந்து டேயோட அப்பா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் போன வேலை சக்ஸஸாக முடிஞ்சிச்சிங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே அம்மான்னு சொல்கிறாங்க. நான் தான் ஹெல்ப் பண்ணுறேன்றேன், என்ன தான் வேணவே வேணான்ட்டு ஒதுக்குறீங்க, சேர்த்துக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் பார்த்து சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஜிமினோட அம்மா டேயோட அம்மா சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள் எங்களுக்கு நீங்கள் எவ்வளோ லவ் கொடுத்துருக்கீங்க தெரியுமா, எவ்வளோ கேர் கொடுத்துருக்கீங்க எனக்கு, நீங்கள் அது போதுங்க. உங்களோட லவ்வோட கேருக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு விஷயமா என்ன, அதெல்லாம் கிடையவே கிடையாது, போதுங்க, இது போதும் எனக்கு நீங்கள் பண்ணது. எவ்வளோ லவ்வோட கேரோட எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, நான் யாருன்னு தெரிஞ்சு என்னை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. எனக்கு இப்படி ஒரு லைஃப் கொடுத்ததே நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை எதுவுமே பண்ண விட்டுலையம்மா, நீ எல்லாமே ஏன் பண்ண, நீ ஏன் எல்லாமே பண்ணிக்கிற, இப்போ பாரு கூட உனக்கு ஒரு பையன் வேறு, என்னை எதுலையுமே சேர்த்துக்க மாட்டீங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜிமின் தான் டேட் அப்படி சொல்லாதீங்க டேட், நீங்கள் என்ன நாங்கள் எப்போ நீங்கள் எங்கள் கூட தான், நாங்கள் ஜஸ்ட்டு உங்களை எதுவும் கஷ்டப்படுத்த வேணும்னு நினைக்கிறோன்றாங்க. இதில் எனக்கு என்னப்பா கஷ்டம், அங்கே இவ்வளோ மணி எல்லாமே இருக்குது, ஆனால் நீங்கள் தான் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்கன்றாங்க. நீங்களே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் பரவாயில்ல டேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இவ்வளோ உங்களை மாதிரி ஒரு நல்ல பர்சன் இருக்காங்களே எங்கள் கூட, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவிட் அப்போ ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறாங்க. நீ நினச்ச மாதிரியே அங்கே எல்லாமே ரெடி ஆகிடும் சொல்கிறாங்க. தேங்க்ஸ் டேட்ன்றாங்க. அப்படிங்கிற இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ டே தான் வீட்டுக்கு வந்துட்டு டேரெக்டாக ரூமுக்கு தான் போகிறாரு. போயிட்டு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கத்துறாரு. என்னாச்சு ஏன் இவ்வளோ கத்துறான்றாங்க. ஏதாவது ஆஃபீஸில் வந்து டென்ஷன் என்னமோ ஜிமின் போய் பாருன்னு சொல்கிறாங்க. ஜிமின் மேலே வராரு. அப்படியே நம்ம தான் ஜிம்னோட நெக்கை போய்ட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி அந்த வாலில் வைக்கிறாரு. டே என்ன பண்ணுறீங்க டே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ண சொல்லு, என்ன பண்ணி என்னோடய அம்மாவை எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், அம்மாவை நான் ஒன்றும் பண்ணலன்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு எனக்கு நல்லா தெரியும் சரியா, நீ எதுக்கு அப்படி ஆக்டிவ் பண்ணுற, இன்னசென்ட் மாதிரி, நான் கூட நினச்சேன் நீ இன்னசென்ட்டாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் உனக்கு லவ் கேர் அதுதான் வேணும், அதுதான் உனக்கு கொடுக்குறாங்கன்னு நினச்சேன். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்க நீ, என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னோடய அம்மாவை மிரட்டி வாங்கினேன்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் ஒன்றுமே புரியல. டே எனக்கு புரியல டே என்ன சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. நம்ம டே தான் ஜிமினை ஒரு மாதிரி ஸ்லாப் பண்ணிடுறாரு. இங்கே பாரு இப்படி சொல்லு உண்மையை, என்ன பண்ண சொல்கிறாங்க. டேனா ஒன்றுமே பண்ணலை அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி இப்படி நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சவுண்டு கேட்டுட்டு நம்ம டேயோட அம்மா வந்துட்டு என்ன மேலே சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு வராங்க. இங்கே பார்த்தா நம்ம டே தான் ஜிமினை பயங்கரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பாரு ஏதோ ஏதோ ஃப்ராட் பண்ணியிருக்க சொல்லு, அவங்க எப்படி உனக்கு இந்த லேண்டை வந்து உன் பேருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அப்படியே அழுது தேம்புறாரு ஒரு மாதிரி. இல்லை நான் எதுவும் பண்ணல அப்படி சொல்கிறாங்க. உண்மையை சொல்லு அப்படி சொல்கிறேன். கரெக்டாக எங்கள் டேயோட அம்மா வந்துட்டு டோரை வந்து நாக் பண்ணிட்டு இருக்காங்க. டோர் லாக்
ஷாக் ஆகிருக்கு. டேங்க் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. எங்கள் டேனோட ஜிம்மின் பயங்கரமாக அடிச்சுட்டே இருக்காரு. இப்போ நம்ம டேங்கோட அம்மா தான் வந்துட்டு இங்கே பாரு இப்போ ஓப்பன் பண்ணுறியா இல்லைன்னு சொல்லிட்டு வேகமாக கதவு தொட்டேன். அப்போ வந்துட்டு டேவோட அப்பா சொல்கிறாங்க அங்கே ஓப்பன் பண்ணிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக இங்கே இவர் அடித்ததுலான்னு ஜிம்மினுக்கு லிப் கிட்ட பிளட்டே வந்திருக்கும். அப்போ வந்து பார்க்குறாரு இவர் டே வந்து ஓப்பன் பண்ணிட்டாரு. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா ஜிம்மினோட கீழே ஒரு இந்த இப்படி ஒரு கண்டிஷன் பார்த்துட்டு ஜிம்மின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. அவங்க அம்மாட்ட போயிட்டு ஜிம்மின் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பிளட் வருதை பார்க்குறாங்க. அப்போ அப்படியே அவர் வந்துட்டு ரொம்ப அழுத்தே ஹக் பண்ணிக்கிறாரு. நான் உங்களை சீட் பண்ணவே இல்லைம்மா, நான் உங்களை ஏமாற்றவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஜிம்மின் சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மின் அழுதுகிட்டே இருக்காரு. அப்போ டேவோட அப்பா பார்க்குறாங்க. டே என்ன பண்ணியிருக்க, நீ எதுக்கு அவன் அடிச்சேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்ப்பா உங்களுக்கு தெரியாதுல்ல இவங்க என்னென்ன பண்ணுறாங்க தெரியுமாப்பா, இந்த அம்மாவை இவன் எப்படிலாம் வந்துட்டு ஏமாற்றி வச்சுருக்கான் தெரியுமா, நம்ம அம்மா நம்ம பேச்சு கேட்கறது இல்லை, இவங்க ஃபுல்லாக அந்த இவன் சொல்கிறதான் கேட்குறாங்கன்றாங்க. என்ன சொல்கிறாங்க, நீ என்னட்டா எங்கே பேசுகிறேன் எனக்கு புரியலேன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கப்பா அப்படி சொல்லிட்டு அந்த லாயர் கொடுத்துருப்பாங்க. ஒரு டூப்ளிகேட் காப்பி வந்து எடுத்து கொடுக்குறாங்க. இன்னைக்கு இவனோட பேரில் அம்மா ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. என்னான்ருக்கும், ஆமாம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க அப்பா எது பார்க்குறாங்கன்னா இது எப்படி இவங்க கிடச்சிச்சு, இப்போ எப்படி இதுக்காக இது இப்போ சண்டை போடுறாங்க இவங்க அப்பா பார்க்குறாங்க. டேங் என்ன பேசுகிறேன்றாங்க, உங்களுக்கு ஸ்டாக்காக தானேப்பா இருக்குது அம்மா இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அம்மா மேலே தப்பு இல்லை, இவன் தான் அம்மாவை ஏதோ இம்ப்ரெஸ் பண்ணி ஏதோ ஏமாத்தணும்னு நினைக்கிறான், ஏதோ பண்ணிட்டான் அப்படி சொல்கிறாங்க. டேயோட அப்பாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. பலாரும் டே வந்து அடிச்சிடுறாங்க. என்னடா நினச்சிட்டு இருக்க, நீ என்ன பேசுகிற, ஸ்டார்டிங்கில் உனக்கு அந்த மேரேஜ் பிடிக்காம தான் பண்ணி வச்சோம் நாங்கள் நினச்சோம், ஆனால் போக நீ ஜிம்மினோட அந்த இதெல்லாம் புரிஞ்சுப்பா, நல்ல மனசை அவனை வந்து பிடிக்கும், அவன் எவ்வளோ ஒரு பர்சன் எந்த மாதிரி பர்சன்ற எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பா அப்படிலாம் நினச்சோம், நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ டெய்லி இப்படி தான் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் வந்து அவங்க அம்மா கேட்குறாங்க, ஜிம்மின் இவன் என்ன பண்ணவன இவன் எப்படி பார்த்துக்கிறான் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மின் எதுவும் சொல்ல, இல்லைம்மா அவங்க என்ன நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு போய் சொல்லாதான் சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஜிம்மினோட டேவை பார்க்குறாரு. இங்கே பாருங்க நானே சொல்கிறேன், எனக்கு அவனை பிடிக்கல தான், ஹஸ்பண்டுன்ற உரிமையை மட்டும் தான் அவன் எடுத்துக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ போகிறது. என்ன அப்படி சொல்கிறாங்க, நீ என்னடா பண்ணி வச்சுருக்கேன் என் பையனு சொல்லிட்டு அவங்க அம்மா போய்ட்டு டேவை போய் அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி இங்கே பாரு என்னோட பர்மிஷன் இல்லாமல் என் பையனை எப்படி டச் பண்ண அவனோட பர்மிஷன் இல்லாமல் சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் என்ன பைத்தியம்மா, நான் உங்களோட பையன், நீங்கள் அவனை போய் உங்கள் பையன் சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ என் பையன் இல்லை, அவன் தான் என் பையன், புரிஞ்சுது அவனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டே வந்து அவங்க அப்பா பார்த்து அப்பா இந்த அம்மா ஏப்போ இப்படி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ டேவோட அப்பா வந்துட்டு டேவா அப்போ அப்படியே வரும் முறைச்சிட்டு, இங்கே பாரு உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் என்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டிருக்கணும், எதுக்காக நீ இப்போ ஜிம்மின் அடிச்சு அதுக்கு ரீசன் சொல்கிறாங்க. அப்போ இவன் பண்ண தப்பு இல்லையான்னு சொல்கிறாங்க. இவன் பாருங்கள் ஒரு ஆர்ஃபனேஜ் பையன், இவனுக்கு இப்படி ஒரு லைஃப் கிடைச்சதே பெரிய விஷயம், நீங்கள் தான் எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சிங்க, நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்ல, எனக்கு பிடிக்க தான் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் அவனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள் அம்மாவோட ப்ராப்பர்ட்டி வந்து அம்மாக்கிட்டேருந்தே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற அளவுக்கு வந்து அவனுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது, இந்த மாதிரி பணம் ஆசை பிடிச்ச பையனே ஒரு பையனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுன்னு சொல்லிட்டு டே சொல்ல ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி அழகாக வருது. அம்மா நான் அப்படி இல்லைன்றாங்க, பேசக்கூடாது அமைதின்றாங்க. அப்போ டேயோட அம்மா ஜிம்மினை தூக்கி அவங்க பெட்டில் உட்காரைக்கிறாங்க. அமைதியேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து ட்ரீட் பண்ணி விட்றாங்க. ஜிம்மோட அப்பா டேவோட அப்பா வந்து ஜிம் பக்கத்தில் உட்காராங்க. ரொம்ப வலிக்குதப்பான்னு சொல்கிறாங்க. டாக்டர் கால் பண்ணலாமான்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஜிம்மனோட அம்மா ஃபுல்லாக ட்ரீட் பண்ணி விட்டு இப்போ டேக்கிட்டு தான் வராங்க. இப்போ என்ன சொன்னான்னு சொல்கிறாங்க, அவன் ஒரு ஆர்ஃபனேஜில் வந்தவன், போனால் போதும் ஒரு லைஃப் கிடச்சிருக்கு, அது கரெக்டாக அவன் வாழணும்ல, அதை விட்டுட்டு சொல்கிறாங்க. டேவோட அம்மா அப்பா எல்லாரும் ஒரு ஸ்லாப் வைக்கிறாங்க. ஆர்ஃபனேஜா போனால் போதும் வாழணுமா அப்படின்னு சொல்லி பிச்சை போடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மான்றாங்க என்ன அம்மா நீ வந்து பிச்சை போட்டு நாங்கள் வாழணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா நீங்கள் எதுக்கு அவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணுறீங்கன்றாங்க. அவன் ஒரு ஆர்ஃபனேஜ் சேர்ந்த பையன்மான்னு சொல்கிறாங்க. ஓ ஆர்ஃபனேஜ், உனக்கு ஆர்ஃபனேஜ் அவ்வளோ கேவலமாக போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் அந்த ஆர்ஃபனேஜ்லேருந்து வந்த ஒருத்தவங்களோட வயிற்றுல தான் நீ பிறந்தன்னு சொன்னால் அப்போ நீ எப்படி சொல்லி சொல்கிறாங்க. டே கொஞ்சம் புரியல, அம்மா என்ன பேசுகிறீங்க நீங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் யாருன்னு தெரியல உனக்குன்னு சொல்கிறாங்கல்ல, உனக்கு எப்படி தெரியும், என்ன உனக்கு நல்ல ஒரு அம்மா, நல்ல பிஸ்னஸ் உமனாக இருந்திருக்கேன், அப்புறம் இப்போ வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் வீட்டில், அதை தாண்டி என்ன தெரியும் உனக்கு அப்படி சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு ஒரு மாதிரி. அம்மான்றாங்க என்னம்மா பேசுகிறீங்க, இவனுக்காக நீங்கள் என்னமோ உங்களை போய் இப்படி இதாக பேசுகிறீங்கன்றாங்க. நான் என்னை பற்றி என்ன இதை பேசிக்கிறேன், நான் உண்மையை தான் சொல்கிறாங்க. பாரு நான் யாருன்னு உனக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க. நான் யாரும் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவரு பார்க்குறாரு டேயோட அப்பா அப்படி பார்த்துட்டு இருக்காரு. டேவை பார்த்துட்டு அவ்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ வந்து காமிக்கிறாரு. அந்த ஃபோட்டோவில் ஒரு பெரிய குரூப் ஃபோட்டோவாக இருக்குது. அது ஏன்னா ஒரு ஆர்ஃபனேஜ் எடுத்திருப்பாங்க இல்லையா, மொத்த பேருமா சேர்ந்து அதில் உன்னோட அம்மா யாரும் உங்களுக்கு தெரியுதான்னு சொல்கிறாங்க. பார்க்குறாரு என்னைக்காவது உனக்கு அம்மா ஃபேமிலி எங்கே, அம்மாவுக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ் இல்லையா, இல்லை அம்மாவுக்கு வேறு பேக்ரவுண்ட் இல்லையா, எதுவுமே யோசிச்சதே இல்லைன்னு சொல்கிறாங்க. அவர்கிட்டயே பார்க்குறாரு உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும், நீ ஜாலியாக வளர்ந்துருக்க, சைல்டுஹுட்லேருந்து உனக்கு நினச்சதெல்லாம் கிடச்சிருக்கு, நினச்சதெல்லாம் வளர்ந்து வாங்கி கொடுத்துருக்கோம், ஹாப்பியாக வளர்ந்த, ஹாப்பியாக வந்துட்டு எல்லாம் படித்தேன், உன்னோட அப்பா அப்படியே கம்பெனிக்கு உங்களை கொடுத்தாரு, நீ செய்வோம் அப்படின்னு போய் உட்காந்துருக்க, அதை தாண்டி உனக்கு என்ன தெரியும், என்னை பற்றி என்ன தெரியும், என்னோடய ஜிம்மினை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கிட்டயே பார்க்குறாரு. அம்மான்னு சொல்கிறாங்க. சொல்லி உனக்கு எங்களை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க.
டேவோட அப்பா எதுவுமே சொல்லாம அமைதியா நின்னுட்டுருக்காங்க. நிற்கிறாங்கல்ல, இங்கே ஒரு பர்சன், இவங்க தான் இந்த வேர்ல்டுலேயே கிரேட்டான ஒரு பர்சன் தெரியுமா? இந்த கிரேட் மேன் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அப்பாவை பார்க்குறாங்க. டேவோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி டேஸ் வருது. ஏம்மா அப்படி பேசுகிறேன்றாங்க. இல்லைங்க நான் சொல்லணும்ல சொல்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, உன்னோட அப்பாவை நான் எப்படி மீட் பண்ண உங்களுக்கு தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ என்ன நீ அப்படி தான் நினைப்பல, நான் இப்போ ஒரு ஆர்ஃபனேஜ் இப்போ சேர்ந்தவங்கன்னு சொன்னால், அம்மா நீங்கள் ஏம்மா உங்களை பற்றி எப்படி சொல்கிறீங்க? இல்லை இல்லை நான் சொல்லிடுறேன் வெயிட் பண்ணு. இப்போ நான் சொன்னால் கூட என்ன சொல்லுவேன், நீங்கள் எங்கள் அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா தான் என்னை பார்த்து கேட்பேன்னு சொல்கிறாங்க. அம்மா நான் உங்களை பார்த்து அப்படி கேட்க மாட்டேங்க, என்னோட அம்மான்றாங்க. இல்லை இல்லை நீ அப்படி கூட கேட்ப, ஏன்னா உன்னோடைய மைண்ட் ஃபுல்லாக ஆர்ஃபனேஜ் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு தாட் உனக்கு இருக்குல்ல. ஆர்ஃபனேஜில் வளர்ந்தவங்கன்னா யாரையாவது பணக்கார பசங்களை இம்ப்ரெஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிப்போம், அப்படியே நாங்கள் வந்து செட்டில் ஆகிடுவோம், மணிக்காக வரோம்னு நீ நினைக்கிறேன் அப்படி தானே சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் உங்களை இப்படி ஹர்ட் பண்ணி பேசிக்காதீங்கம்மா ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம டேவோட அப்பா, இருமா நீ வெயிட் பண்ணு, நான் அவங்க எப்படி மீட் பண்ண நானே சொல்கிறேன். உனக்கு தெரியணும்ல எந்த மாதிரி ஒரு பர்சனோட வயிற்றில் அவன் பிறந்திருக்கான், அவன் வந்துட்டு எவ்வளோ லக்கியான ஒரு பர்சன், அது தெரியாமல் அவன் எப்படி ஒரு இந்த மாதிரி நடந்துக்கிறான்னு நான் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. நம்ம ஜிம்மில் டேவோட அம்மாவும் போய்ட்டு ஜிம் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. சொல்லுங்கள் உங்கள் பையன் கிட்ட எங்களோட கதையை சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அவனுக்கு இங்கே நாங்கள் இருக்கிறது பிடிக்கல, நாங்கள் அந்த வீட்டு வெளில போயிடுறோம் அப்படின்னு சொல்ல. என்னம்மா பேசுகிற நீ, அவனுக்கு பிடிக்கல அவன் அந்த வீட்டு வெளில போய்ட்டு நீ என்னம்மா பேசுகிற, அப்படி இல்லைனா அவனை இந்த வீட்டை விட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அப்பா சொல்லிட்டு இங்கே வா அப்படி சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. டேக்கு ஒன்றுமே பிள்ளை ரொம்ப அழகியாக வருது. அம்மா ஏன் இப்போ அப்படி பேசுகிறாங்க, அம்மா ஏன்னா ஆர்ஃபனேஜ்னு சொல்கிறாங்க. என்னைக்காவது நீ என்கிட்ட கேட்டிருக்கியா, நீ கேட்ப என்னைக்காவது ஒன் டே அப்படின்னு நினச்சேன். ஆனால் உங்கள் அம்மா ஆர்ஃபனேஜ்னு சொல்லணும்னு நான் நினைக்கல. ஆனால் உங்களோட அம்மா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எவ்வளோ போல்டாக ஒரு பிஸ்னஸ் உமனாக இருந்தாங்க. அம்மா என் பாட்டு தனியாக கம்பெனி ரன் பண்ணுறாங்க, நம்ம கம்பெனி இருக்கும்போது என்றைக்காவது கேட்பேன்னு நினச்சேன், ஒன் டைம் கூட கேட்கணும்னு தோணலை அவனுக்கு அப்படி சொல்கிறாங்க. டேக்கு ஒன்றுமே புரியல அப்பான்றாங்க. உன்னோட அம்மா எப்படி மீட் பண்ணு தெரியுமா, உன்னோட அம்மா யாருன்னு தெரியுமா சொல்கிறாங்க. பார்க்குறாரு. இப்போது ஒரு 24 இயர்ஸ்க்கு முன்னாடி தான்டா நம்ம டேவோட அப்பா அவங்க வந்து கார் வந்து ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. அங்கே அவங்களுக்கு வந்து ரொம்ப ரெய்னியாக இருக்குது. அவங்க வந்து ஒரு லாரி வந்து அவங்களோட காரை வந்து இடிச்சிருச்சு. அவ்வளோ பேர் நின்றுருக்காங்க. இடிச்சிட்டு அது பாட்டுக்கு போகுது. அவங்க அப்பா அப்படியே வந்து உள்ளே வந்துட்டு அது மாதிரி ஹெட் அடிபட்டுற பிளட்டாக போயிட்டே இருக்குது. யாருமே வந்துட்டு பார்க்க ஹெல்ப்புக்கு வரைய மாட்டாங்க. இவ்வளோத்துக்கும் அவர் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன் தான், யாருமே வராமல் போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு, ஒரு 2 குட்டி பசங்க, ஒரு பொண்ணு, அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு திங்ஸ் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க பார்க்குறாங்க, அச்சோ இப்படி அடிபட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க சுற்றி பார்க்குறாங்க, யாரும் ஹெல்ப்புக்கே வரல. இவங்க தான் போயிட்டு அந்த டோரை திறந்து பார்க்குறாங்க, கார் டோர் வந்து லாக் ஆகிருக்கு. வந்துட்டு ஒரு மாதிரி வந்து டேப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அந்த டோர் ஓப்பனே ஆகலை. அவங்க பக்கத்தில் உள்ள ஸ்டோன் கல்லை எடுத்து உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு அப்படியே வந்துட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறாங்க, சார் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிளட்டோடு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள் சார் உங்களுக்கு சொல்லிட்டு தட்டுறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்தை மயங்கிடுறாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே அந்த பர்சனை இறக்கிட்டு ஒரு கேபுக்கு அந்த ஒரு கேப் வந்திருக்கும். அதில் அந்த பர்சன் 2 குழந்தைங்க, ஒரு சின்ன பசங்க வந்திருப்பாங்க. அந்த பசங்க இந்த பர்சன் அவங்க அடிபட்டுருக்குள்ள அவங்கள கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போய் அட்மிட் பண்ணுறாங்க. அவங்க கேட்குறாங்க, இவங்க வந்துட்டு யார் உங்களுக்கு சொல்கிறாங்க. தெரியல சார்ன்றாங்க. அப்புறம்ன்றாங்க, சார் இவங்க வந்துட்டு ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகிருந்தாங்க, நாங்கள் கூட்டிகிட்டு வந்து ஜாயின் பண்ணோம் சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல. அவங்க இந்த பர்சனுக்கு வந்து எல்லாமே மயக்கத்தில் இருக்கான கேட்குது. ஆனால் எங்களுக்கு ஃபேமிலி சிக்னேச்சர் எல்லாமே அங்கே பண்ண முடியாது சொல்கிறாங்க. ப்ளீஸ் சார் நாங்கள் எங்கள் ஃபேமிலியாக நான் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சொல்லி பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு பணம் கட்டுங்கன்னு சொல்கிறாங்க. பணமான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ அவங்க கழுத்தில் வந்து ஒரு செயின் ஒன்று இருக்குது. அது வந்துட்டு சைல்ட்ஹுட்லேருந்து அவங்க போட்டிருந்த ஒரு செயின் தான். அவங்களுக்கே தெரியாது அது யாரும் அவங்க கழுத்தில் போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த செயின் வந்து பார்க்குறாங்க. கட்டி இந்த டாக்டர் கொடுக்குறாங்க, இதை வச்சுட்டு அவங்க சேவ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு அவங்களும் போயிட்டு சர்ஜரி பண்ணுறாங்க. சர்ஜரி பண்ணியுமே அவருமே சேஃப் ஆயிடுறாரு. அது சேஃப் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க வந்துட்டு பார்க்குறாங்க. ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா இங்கே வந்துட்டு கேட்குறாங்க, டாக்டர் நான் எங்கே இருக்கேன்றாங்க. அங்கே பாருங்கள், அவங்களை வந்துட்டு ஒரு பர்சன் தான் சர்வ் பண்ணாங்க, ஒரு பொண்ணு தான் சர்வ் பண்ணாங்க. அவங்க யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அவங்க வந்துட்டு உங்கள் ஃபேமிலி கூட இல்லையாம்மா, ஆனால் சர்வ் பண்ணாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க எங்கன்னு சொல்கிறாங்க, அவங்க கிளம்பி போயிட்டாங்க, அவங்கள பற்றி எந்த டீட்டெயிலுமே தெரியலையாம்மா. ஆனால் அவங்கள வந்துட்டு க்யூர் ஆனதும் நீங்கள் வந்து சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ஃபனேஜ் நம்பருக்கு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்க. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவர் நல்லாயிட்டாருன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு செயினை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செயின் தான் வந்துட்டு உங்களை சர்வ் பண்ணுறதுக்காக. இந்த செயினோட மதிப்பு வந்து கம்மி தான், ஆனால் வந்துட்டு அவங்க அவ்வளோ ஒரு யாருன்னு தெரியாத ஒருத்தவங்க வந்து கொடுத்து காப்பாற்றுங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் அந்த செயினை வாங்கிட்டு நான் பில் பே பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்கிறாங்க. உங்கள் பேருன்றாங்க. என்னோடய பேர் மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிம் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நம்பர் கொஞ்சம் என்கிட்ட கொடுக்குறீங்களான்னு சொல்கிறாங்க. இல்லை சார் நீங்கள் ரெக்கவர் ஆகிட்டீங்க நாங்கள் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் அதை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. சரிட்டு அதை அப்படியே வாங்கிக்கிறாரு. அதை வாங்கிட்டு அவர் ரெக்கவர் ஆகிடுறாரு. ஆஃப்டர் 1 வீக் அப்புறம் அந்த நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. அப்படி தான் ஒரு ஆர்ஃபனேஜை போய் நிற்கிது அந்த பிளேஸு. அவர் கரெக்டாக அந்த காரோட அட்ரஸ் தேட்டே போயிருப்பாங்க. அங்கே போய் பார்த்தா அப்போ தான் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அங்கே 2 குட்டி பசங்க இருக்காங்க. ஓடி வந்துட்டு அங்கிள் உங்களுக்கு சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லி
கேட்குறாங்க. அவங்க பார்க்குறாங்க, நீங்கள் யாருன்னு சொல்கிறாங்க. அச்சோ உங்களுக்கு அன்றைக்கி அடிபட்டு இருந்துச்சுல்ல, ரொம்ப பிளட்டெல்லாம் வந்துச்சு. அப்புறம் நான் எங்களோட அக்கா அவங்க தான் போயிட்டு, அவங்க பேர் வந்து யூனா, ஓகேங்களா. அவங்க பேர் யூனா. அவங்க தான் உங்களை வந்துட்டு நாங்கள்லாம் கூட்டிகிட்டு போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு. உங்களுக்கு நிறைய பிளட் வந்துச்சா, டாக்டர் எங்கள்கிட்ட சொன்னோம் உங்களை சேவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். நீங்கள் இப்போ நல்லா ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவ்வளோ பேர் அங்கே நின்றுருப்பாங்க. யாருமே அவருக்கு அடிபடும்போது கூட அவர் லைட்டாக கான்ஷியஸில் இருந்திருப்பாரு. அவ்வளோ பேர் பார்க்குறாங்க, பக்கத்தில் யாருமே வரல. அப்போ தான் பார்க்குறாரு, இந்த ஆர்ஃபனேஜ் சுற்றி பார்க்குறாரு. இது வந்துட்டு ஒரு ஆர்ஃபனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பர்சன் வராங்க, ஒரு ஃபாதர் தான். அவங்க எங்கான ஒரு ஃபாதர் தான். யார் நீங்கன்னு சொல்கிறாங்க. சார் இங்கே ஒரு பொண்ணு தான் என்னை வந்து சர்வ் பண்ண தான் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, யூனா தான். அவங்க சொன்னாங்க அன்றைக்கி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ரொம்ப டைம் ஆகிடுச்சு அன்றைக்கி அவங்க வீட்டுக்கு வரதுக்கு. கேட்டோம், அப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இன்னொரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோன்னு சொல்லிட்டு. அது நீங்கள் தானான்னு சொல்கிறாங்க. ஆமாம் சார் நான் தான். அவங்கள பார்க்கலாமான்னு சொல்கிறாங்க. ஓ இப்போ அவங்க இல்லைங்களே, அவங்க வெளில போயிருக்காங்க. எங்கன்றாங்க, அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து படித்து முடிச்சுட்டாங்க, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதான் போயிருக்காங்க. இப்போ வருவாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள், இல்லை கிளம்புறதா கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அந்த செயின் அவர் கையில் வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த யூனா யாருன்னா நம்ம ஜிம்னோட அம்மா இருக்கா, சார் டேயோட அம்மா தான் வராங்க. வரும்போது வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. சார் நீங்கள் ஓகே நல்லா ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க கண்ணில் அப்படி ஒரு பியூரான ஒரு கேர், ஒரு லவ் தெரியுது. அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கும் டேயோட அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. வந்துட்டு நான் நல்லா ஆகிட்டேன், நீங்கள் தான் என்ன சர்வ் பண்ணிங்களான்னு. ஆமாம் நான் தான் உங்களை சர்வ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் போய் என்ன சார், நம்ம வந்துட்டு ஹியூமன் தானே, ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தானே இன்னொருத்தவங்க இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு உயிரோட வேல்யூ எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவர் சுற்றி இந்த ஆர்ஃபனேஜை பார்க்குறாரு. ஃபாதர் கேட்குறாரு, இதுன்றாங்க. இதான் எங்களோட வீடு, இதான் எங்களோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய குழந்தைங்க இருக்காங்க, அவங்களையும் காட்டுறாங்க. ஏன்னா இவங்களே வந்து ஓரளவுக்கு சின்ன பொண்ணு தான். எப்படின்னா அவங்களுக்கு வந்து 18 வயசு அப்படி தான் இருக்கும். இப்போ தான் படித்து முடிச்சு வேலைக்கு போகிறாங்க. பார்க்குறாங்க. அந்த ஃபாதர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இது இவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இங்கே பசங்க நிறைய இருக்காங்க, ஆனால் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்றாங்க. நாங்கள் என்ன சார் பண்ணுறது, எங்கள்கிட்ட அவ்வளோதான் வசதி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி உங்களை நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே உள்ள ஒவ்வொரு பசங்களும் அவ்வளோ கேரிங்காக, ரொம்ப ஒருத்தர் அன்பாக இருக்காங்க. அவர் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம டேங்கோட அப்பா வந்துட்டு, நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லி நம்ம கேட்கா. நான் வந்துட்டு ஒரு பிளேஸில் சொல்கிறாங்க. அங்கேயா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அங்கே சேலரி ரொம்ப கம்மியாக தானே வருன்றாங்க. அதனால் என்ன சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் கிடச்சிச்சு ஒர்க்கு, இப்போதைக்கு அந்த ஒர்க் கிடச்சது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல அந்த சேலரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் இப்போ நம்ம வந்து கூப்பிட்டா வேறு மாதிரி நினச்சிவாங்கன்னு சொல்லிட்டு வேறு ஒரு கம்பெனியில் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னா சொல்கிறாங்க. அது ரொம்ப நல்ல கம்பெனி, அங்கே நல்ல சேலரி கிடைக்கும், உங்களோட ஸ்டடீஸ்க்கு ஏற்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படிங்களான்ட்டுக்கும் ஆமான்னு சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. டேயோட அப்பா அந்த செயினை கொடுக்கவே இல்லை, ஏன்னா இவங்க தான் லைஃப் பார்ட்னராக வேணும். இப்படி யாருன்னு தெரியாத ஒரு பர்சன் மேலே இவ்வளோ லவ் கேர் கொடுக்குறாங்கல்ல, ஒரு உயிரோட மதிப்பு தெரிஞ்ச ஒருத்தவங்க தான் நம்ம லைஃப் பார்ட்னராக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே செயினை வச்சுக்கிறாரு. இது உன்னை வந்து மேரேஜ் பண்ணிப்பா, அந்த டே அன்னைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுறாரு. இப்போ அவர் நினச்ச மாதிரி ஜாபும் வாங்கி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக அவங்க வந்து போய் ஜாயின் பண்ணுறாங்க. ரொம்ப வந்து நல்ல சேலரியில். அதுக்கப்புறம் தான் இவங்களோட ஆர்ஃபனேஜ் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கும். ஆஃப்டர் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்க வந்துட்டு இவங்களை மட்டுமே நினச்சிட்டு இருப்பாங்க, எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒன் டே வந்துட்டு அந்த ஃபாதர்கிட்ட அவங்க பேரண்ட்ஸோடு வந்து நிற்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க யாராவது அடாப்ட் பண்ண போகிறாங்க கூட நினச்சிட்டு, நீங்கள் யாராவது அடாப்ட் பண்ணுமான்னு சொல்கிறாங்க. நாங்கள் யாரையும் அடாப்ட்லாம் பண்ண வரலங்க, இங்கே ஒரு பொண்ணை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக வந்துருக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு ஆரம்பிச்சிருக்கோங்க. ஆமாம் எங்கள் வீட்டுக்கு ஒரு டாக்டர் இல்லாவா அப்படி சொல்லிட்டு நம்ம டேயோட அம்மா அப்பாவை ரொம்ப பேரண்ட்ஸ், டேயோட கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்ககிட்ட ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி தான் மேரேஜ் பண்ணுறதுக்காக ஒத்துட்டு இருந்திருப்பாரு. அவங்களும் வந்துட்டு ஒரு கட்டத்தில் புரிஞ்சிருப்பாங்க, நம்ம பையனோட உயிரை காப்பாற்றின பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்ததுக்கப்புறம் நேரில் பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அவ்வளோ அந்த பொண்ணு அவங்களோட ஐஸில் வந்து அவ்வளோ ஒரு லவ் கேர், ஒரு பியூரான ஒரு இன்னசென்ஸ் தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்துட்டு தான் நீ வந்துட்டு என்னோட பையனை மேரேஜ் பண்ணிக்கிறாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபாதர்னு சொல்கிறாங்க, உனக்கு நல்ல லைஃப்மா, இப்போலாம் யாருக்கு அந்த மாதிரி கிடைக்கும் சொல்லு, நீ கண்டிப்பாக போகும்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கண்டிப்பாக ஒர்க் போவேன், நான் வந்துட்டு என்னோட செல்ஃபில் தான் இருப்பேன், உங்களுக்கு அது ஓகேவா அப்படின்ட்டு அவங்க டேரெக்டாக ஓப்பனாக கேட்கா. அவங்களுக்கு என்ன பிடிச்சது, கண்டிப்பாக நீ வேலைக்கு போமா, உனக்கு என்ன பிடிக்குதோ நீ அதை பண்ணு, நாங்கள் எந்த விதத்துலையும் உன்னை வந்து ஸ்டாப் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் டேயோட அம்மா மேரேஜ் பண்ணிட்டு இங்கே வந்திருப்பாங்க. அவங்க ஸ்டில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களே ஒரு கம்பெனியை ஓனாக ரன் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த சேலரி எல்லாமே இந்த ஆர்ஃபனேஜுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணியிருப்பாங்க. இவங்கள மாதிரி நிறைய பேர் படிச்சுட்டு வெளில போயிட்டு ரொம்ப டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் டே பிறந்திருப்பாரு. இப்போது டே பிறந்ததுக்கப்புறம் கூட டேவோட அம்மா ஒரு டைம் கூட டே வந்துட்டு ஆர்ஃபனேஜ் கூட்டிகிட்டே போயிருக்க மாட்டாங்க. எப்போவுமே அவங்க கூட்டிகிட்டு போய் கூட காமிச்சிருக்க மாட்டாங்க. இவங்க மட்டும்தான் போவாங்க. டேவோட அப்பா சம்டைம்ஸ் போவாங்க, அதுவும் கூட அவங்க போக மாட்டாங்க. ஏன்னா எப்போவுமே டேவோட அம்மா யாரோட ஹெல்ப்பும் வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களே எல்லாம் ஓனாக பண்ணியிருப்பாங்க. இப்போ தான் வந்து இந்த மாதிரி தான் அவங்க லைஃப் வந்து போயிருக்கும். இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு
இப்போ 1 மந்த்துக்கு பிஃபோர் தான்டா. அதாவது 25 ஆஃப்டர் இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம டேக்கு மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் நிறைய அலைன்ஸ் வந்துட்டு வருது. இப்போ டே கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி இறந்துருப்பாங்க. இப்போ நிறைய பார்க்குறாங்க, நிறைய இப்போ வந்து பிக்சர்லாம் பார்க்குறாங்க. அதில் யாருமே சாட்டிஸ்ஃபைடே ஆகல. அப்போ தான் சொல்கிறாங்க, நம்ம டேவோட அப்பா கிட்ட டேவோட அம்மா கேட்குறாங்க எங்கன்னு சொல்கிறாங்க. என்னமான்றாங்க, நான் உன்னை கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டேங்கன்னு சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக தப்பாக நினச்சிக்க மாட்டேப்போ என்னன்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வந்து டேக்கு சும்மா நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு நினைக்கல. ரொம்ப ட்ரூ லவ்வோட ரொம்ப பியூராக அப்படி ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், ஃபேமிலியும் சரி அவனை டேவும் சரி நல்லா பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஒரு பையன் தான் ஒரு பையன் பொண்ணு பையனும் எனக்கு அப்படி தான் வேணும்னு சொல்கிறாங்க. சரிம்மா அது பார்த்துடலாமே சொல்கிறாங்க. இல்லை இந்த மாதிரி அலைன்ஸ்லாம் பார்த்தா அப்படி கிடைக்குன்னு எனக்கு தோணல. நீங்கள் தப்பாக நினச்சிக்கலாம், நான் வளர்ந்த என்னோடய வீட்டிலேருந்து ஒரு பர்சனை இங்கே கூட்டிகிட்டு வரவான்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நீ எப்படி இந்த ஃபேமிலிக்கு வந்தியோ அதே மாதிரி என்னோடய பேரண்ட்ஸ் சொன்னாங்க, நாங்கள் பார்த்துருந்தா கூட உனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துக்க மாட்டோன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நான் உன்னை நம்புகிறேன், உனக்கு பிடிச்சிருந்தா நீ அந்த மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வா, வந்து பையனோ பொண்ணை கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறாங்க. நான் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். டேவை சம்மதிக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு, சம்மதிக்க வைக்க வேண்டியதுன்னு சொல்கிறாங்க. உண்மையாக சொல்கிறேன், உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. அப்படி நம்ம ஜிமினை வந்துட்டு யார் மோஸ்ட்லி வளர்த்ததுன்னா நம்ம டேவோட அம்மா தான். ஓகேங்களா, அவங்க அதிகமாக ஜிமின் கூட வந்துட்டு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஜிமின் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சின்ன வயசுல தான் வருவாங்க. ஒன் டே ஃபாதர்கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க, அங்கிள் அது ஃபாதர் ஏன் இந்த ஆண்டி எப்போதும் வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இந்த வீட்டோட பொண்ணுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நீங்களாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவள் இங்கே ஃபஸ்ட்டு வந்த பொண்ணே அவள் தான். அவள் இங்கே வந்ததுலேருந்து ஸ்டில் அதை மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் வந்து இன்னும் அவள் இங்கே இந்த இதெல்லாம் இப்படி இருக்கிறதுக்கு ரீசனே அவள் தான் தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஜிமினுக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகுது. அப்போ நம்மளும் இங்கே வளர்ந்துருக்கோம், வெளிநாட்டிலாம் போய்ட்டு நம்ம செட்டில் ஆகிடக்கூடாது. நம்ம வந்துட்டு நம்ம ஒரு நல்ல லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய ஹெல்ப் பண்ணணும், நம்ம ஓனாக இதே மாதிரி ஒன்று வந்து உருவாக்கணும், ஒரு ஹோமை வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருப்பாரு. இந்த ட்ரீம் வந்து இப்படி டேவோட அம்மா கிட்ட இருந்தால் நம்ம ஜிமினிக்கே வந்திருப்போம். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிப்பாங்க. ஆன்ட்டி தான் கூப்பிட்டுப்பாரு மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் அம்மா அப்படின்னு அவங்க கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஒன்று வேறு யார் மேரேஜ் பண்ணாலும் இப்படி பார்த்துருக்க முடியாது. நீ இவ்வளோ நாள் எந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் அவன் ஒரு வார்த்தை உன்னை பற்றி சொன்னதே தெரியுமா? அவ்வளோ ஸ்டீல் வந்துட்டு அவ்வளோ கேர் லவ்வோடு இருக்கான், ஒரு பியூர் இன்னசென்ஸ். நான் தான் சொன்னேன், இங்கே பாரு உன்னோட டேங் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா கூப்பிட்றாங்க, அம்மான்றாங்க. இங்கே பாரு, நான் உன்னோட மணிலேயே உன்னோட அப்பாவோட மணிலேயே ஒன்று இந்த பிளேஸை வாங்கலை சரியா? என்னோடய ஓன் என்னோட ஓன் ஏர்னிங்கில் நான் சைல்டுஹுட்டில் நான் வந்துட்டு எப்போ வேலைக்கு போகிறேனோ அப்போலேருந்து நான் சம்பாதிச்சது சரியா? அதில் சேவிங்ஸ் பண்ணிகிட்டே வந்தேன். இது எதுக்காவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் என்னோடய ஜிம்மின் வந்துட்டு ஒரு ட்ரீம் வச்சுருக்கான். எங்களுக்கு நாங்கள் இருந்த மாதிரி ஒரு ஹோம் வந்து உருவாக்கணும், எங்களை மாதிரி யாருமே இல்லாதவங்க அதில் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். அதுக்காக தான் அந்த ஹோம் கட்டுறதுக்கான ஒரு பிளேஸாக நான் வாங்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அவன் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி கொடுத்தேன். என்னோடய ஃபுல் பிளெஸ்ஸிங்ஸோட என்னோட ரொம்ப அவனோட ட்ரீம் ட்ரூ ஆகும் அப்படின்றதுக்காக அவனோட இன்ஸ்பிரேஷன் நான் தான். போதுமா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இப்போ நானும் என் பையனும் இருக்கிறது பிரச்சனையா சொல்லி நாங்கள் அந்த வீட்டுக்கு போயிடவா, நாங்கள் ஆர்ஃபனேஜ்ன்றாங்க, நீங்கள் இவ்வளோலாம் வெறுக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. டேவும் அவங்க அம்மாவோட நீல்டா பிடிச்சிக்கிறம்மா சாரிமான்றாங்க. அப்போ டேவோட அப்பா சொல்கிறாங்க, பாரு அவ்வளோ பேர் இருந்தாங்க, நீ சொல்கிறிய இவங்க ஆர்ஃபனேஜ் வந்தாங்க அங்கே அவ்வளோ பேர் இருந்தாங்க, அவங்க யாரும் ஆர்ஃபனேஜ் இல்லைனா என்னை சர்வ் பண்ணணும்னு யாருமே நினைக்கிறே, இந்த ஆர்ஃபனேஜ் வந்து அவங்களுக்கு தானே ஒரு உயிரோட மதிப்பு எனக்கு தெரிஞ்சிச்சு, அவங்க தானே சர்வ் பண்ணாங்க அப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே ஜிமின் வந்து சொல்கிறிய, ஜிமின் இந்த வீட்டில் சாப்பிட்ற மணி கூட நம்மளோட இதில் தெரியுமா உனக்கு? அவன் ஓனாக ஏன் பண்ணுறது. ஈவன் உன்னோட அம்மா கூட ஸ்டில் என்னோட மணிலேருந்து ₹1 கூட யூஸ் பண்ண மாட்டாங்க தெரியுமா? அவங்க ஸ்டில் அவங்க சம்பாதிச்ச மணி அவ்வளோ இருக்குது, அவ்வளோத்தையும் அவங்க வந்து வச்சுருக்காங்க. உனக்குமே அவங்க ஒரு கிஃப்ட்டில் வாங்கியிருக்காங்க சரியா? நம்ம பையனுக்கு நம்ம ஓனாக ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு உனக்கும் ஒரு பிளேஸ் வாங்கியிருக்காங்க. ஆனால் உன்ட்ட இன்ன வரைக்கும் கொடுக்கல, அது என்கிட்ட கொடுத்து வச்சுருக்காங்க. புரியுதா? ஜிமினுக்கு அவங்க கொடுத்தது கூட அவங்களோட ஓன் ஏர்னிங் தான். என்கிட்ட தான் கேட்கல. நான் கேட்டேன், நானும் ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு. வேண்டவே வேண்டாம், உங்களோட லவ் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டில் ஜிமினுமே அப்படி தான் சரியா? உன்னை வந்துட்டு லவ் கேரோட பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அம்மா மேரேஜ் பண்ணி வச்சாங்க. அவன் இங்கே வந்தால் அந்த வீட்டை நல்லா பார்த்துப்பான், இந்த ஃபேமிலி வந்துட்டு எப்பவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் உன்னோட அம்மா வந்து அவனை மேரேஜ் பண்ணி வச்சாங்க. உன்னோட மணிக்கோ இல்லை மற்றபடி உங்ககிட்ட வேறு எதையும் எதிர்பார்த்தா அவன் இந்த வீட்டுக்கு வரல, புரிஞ்சுக்கோ. இல்லை உனக்கு இன்னும் ஸ்டில் ஜிமின் ஆர்ஃபன் இல்லை நான் உன்னோட அம்மா ஆர்ஃபன் அப்படின்னு நினச்சேன்னா நாங்கள் எல்லோரும் இந்த வீட்டு போயிடுறோம், நீ உனக்கு யாரெல்லாம் பிடிக்க கூட்டு வந்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜிமின் டே போட்டு டேவோட அம்மா காலை போய் ஹக் பண்ணிட்டு அழுதாரு. அம்மா சாரிம்மா அப்படி சொல்கிறாங்க. இல்லை நீ சாரி சொல்லாதப்பா, என் மேலே தான் தப்பு, நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும் நான் யார் எங்கேருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ உனக்கு புரிஞ்சுருக்கும்ல, நான் எல்லாத்தையும் ஹைட் பண்ணி என்னோட பையன் எப்போவுமே வந்துட்டு வேறு மாதிரிலாம் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி உனக்கு எதுக்கு அந்த இதெல்லாம் சொல்லி நான் வேறு மாதிரி வளர்த்துட்டேன், அதனால தான் சொல்கிறாங்க. அம்மா சாரிம்மா, உண்மையாகவே சாரி, நான் அப்படி நினைக்கவே இல்லைம்மா, சாரிம்மான்னு சொல்லிட்டு அப்படி ஹக் பண்ணிக்கிறாரு. சாரி, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாதும்மா. இல்லை எல்லோரும் சொன்னாங்கம்மா, நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு மேரேஜ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அப்போ சொன்னாங்க
சொல்கிறாங்க, உன்னை வந்து அந்த பையன் மேரேஜ் பண்ணியிருக்கானா, அவன் ஆர்ஃபனேஜ் வளர்ந்த பையனா, அப்போனா கண்டிப்பாக வந்துட்டு இந்த உன்னோட ப்ராப்பர்ட்டிக்கு ஆசைப்பட்டு தான் மேரேஜ் பண்ணியிருக்கான்னு சொன்னாங்க. ஆனால் ஜிம்மின் ஸ்டார்டிங்கில் அப்படி எதுவுமே இல்லை. இப்போ சடனாக லாயர் சொன்னார், அவர் எதுக்கு உனக்கு கால் பண்ணி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு தேவையோட அப்பா கேட்க, தெரியலப்பா அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி உங்களோட அம்மா வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க, அதுவும் உங்களுடைய ஹஸ்பண்ட் பேரில் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னாங்கப்பா. அது கேட்கும்போது ஜிம்மின் அம்மாவை ஏமாத்துட்டாருன்னு நினச்சி பயந்துட்டேன் பண்ணுறாங்க. ஏன் அவன் அவன் என்னோட பையன் அவன் ஏன் ஏமாற்ற போகிறான், நாங்கள் ஒரே ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க சரியா, அவனை நான் வேறு மாதிரி பார்க்க மாட்டேன். இவன் என்னோடய ஃபேமிலின்னு சொல்கிறதே, எனக்குன்னு வீடு இல்லை, நான் ஆர்ஃபனேஜ்னு சொல்ல நான் விரும்பல சரியா, அது என்னோடய ஃபேமிலி, ஸ்டில் அது இப்போவும் என்னோடய ஃபேமிலி தான். ஜிம்மின் என்னோடய ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பையன் தான் சரியா, லைக் என்னோட ஒரு அண்ணன் பையன் மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிறேன். ஓகேவா, அவன் என்னோட ஆண்டின்னு கூப்பிட்டான் சைல்ட்ஹுட்லேருந்து. அப்புறம் நினச்சிட்டேன் அவன் எனக்கு ஒரு அண்ணன் பையனா இல்லை ஒரு தம்பி பையனா அப்படி இருக்கணும்னு நினச்சி தான் அவனை அவன் வந்து நான் பார்த்துக்கிட்டேன் சரியா. அவனை மோஸ்ட்லி நான் இங்கேருந்து அதிகமாக வெளில போகிறப்ப அங்கே தான் போவேன், அங்கே போய் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எனக்கு அங்கே போகும்போது நம்மளுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குன்னு தோணும், புரியுதா. அதனால தான் இனிமேல் வந்து உனக்கு இப்போ ஸ்கில் பிரச்சனைன்றாங்க ஜிம்மின் கிட்டன்றாங்க. இல்லைம்மா எனக்கு ஜிம்மின் ரொம்ப பிடிக்குமா, ஆனால் எங்கே நம்மளை ஏமாற்றிட்டு நம்ம ப்ராப்பர்ட்டிக்காக தான் அப்படி பண்ணுறானோன்னு நினச்சிட்டேம்மா. எனக்கு ஜிம்மின் ரொம்ப பிடிக்குமா, ரொம்ப கேராக ரொம்ப இன்னசென்ட்டாக பியூராக தான்மா இருந்தான்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் வந்துட்டு மட்டும் பார்க்குறாரு அப்படின்னு ஒரு பயமாக இருக்குது. அப்போ வந்துட்டு உண்மையாக தான் சொல்கிறேன்றாங்க, நான் ப்ராமிஸாக சொல்கிறேம்மா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் மேரேஜ் பண்ணிக்கிறப்ப எனக்கு பிடிக்கல, ஆனால் போக போக அவன் என்கிட்ட எப்போவுமே கொஞ்சம் கூட அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டாமா, தள்ளி தள்ளி போகான் என்னை பார்த்து பயந்து. அப்போ தான் எனக்கே புரிஞ்சிச்சு இப்படி ஒரு நல்ல பையனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் பயம் இருந்துச்சுமா, எனக்கு பொசசிவும் ஆகும்லன்னு சொல்கிறாங்க. அப்போ டேவோட அம்மா லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டேன், இங்கே பாரு அவன் தப்பான பையன் கிடையாது சரியா, என்னை விட பியூர் அப்படி சொல்கிறாங்க, உன்னை விட அப்படி சொல்கிறாங்க. சாரிம்மா அப்படி சொல்கிறாங்க, சாரி ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல டேயாங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ டேவோட அம்மா தான் வா ஜிமின் போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் உட்காந்துட்றாங்க. அம்மா நான் பார்த்துக்கிறேம்மான்றாங்க. இல்லை இல்லை உன்னை நம்பி விட முடியாதுன்றாங்க. அம்மா ப்ளீஸ்மா அவன் என்னோட ஹஸ்பண்ட் தான், நான் பார்த்துக்கிறேன் ப்ளீஸ்மா அப்படி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அப்பா சொல்கிறாங்க அம்மா அவன் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடறாங்க. இப்போ நம்ம டே போய் தான் ஜிமின் அவர் ஹக் பண்ணிக்கிறாரு, சாரி தெரியாமல் பண்ணிட்டேன், அங்கே பாரு லைஃப்பில் இனிமேல் அங்கே இப்படி பண்ண மாட்டேன் சாரி அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. உன்னை பிடிச்சி தான் உன் கூட நான் அப்படிலாம் இருந்தேன் சரியாக, பிடிக்காம நான் கூட இல்லை, ஜஸ்ட்டு நீ அக்செப்ட் பண்ணி மாட்டேங்கன்னு சொல்லிட்டு தான் ஹஸ்பண்டாக இதெல்லாம் பண்ணுவோன்னு சொல்லி சொன்னேன், சாரி என்ன சாரிடா சாரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஃபேஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. இட்ஸ் ஓகே டே என்ன நம்புறீங்கன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அவனை நம்புகிறேன், எப்போவுமே இந்த மாதிரி அகைன் பண்ண மாட்டேன் சாரியே அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. இதோட அந்த ஒன் ஷாட்டிங் முடிச்சிடலாம். ஓகேங்களா, பாய், டேக் கேர்.